இல்லாமல்ல இறைவனுடைய அருட்பெரும் கருணையினாலும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய எம்பிரான் தெய்வ சேக்கிழார் பெருந்தகை திருவாய் மலர்ந்தருளிய திருத்தொன்று புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து ஓதுவதற்கும் சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் குருவருளும் திருவருளும் நமக்கு வாய்ப்பை வழங்கி இருக்கின்றது. அந்த வகையில் குருவருளையும் திருவருளையும் மனம் மொழிமைகளால் வணங்கி அடியேனை செந்நெறியில் ஆற்றுப்படுத்தி ஆசிரிய பெருந்தகையின் திருவடிகளை வணங்கி வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களின் திருவடிகளுக்கும் பணிவான வணக்கங்களை குறித்தாக்கி இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க முற்படலாம். அன்பர்களே, எம்பிரான் தெய்வ சேக்கிழார் பெருந்தகை திருவாய் மலர்ந்தருளி இருக்கக்கூடிய அந்த திருத்தொன்று புராணமாகிய ஞான நூலில் கடந்த வகுப்பில் திருமலை சருக்கத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். திருமலை சிறப்பு என்ற பகுதியில் 20 பாடல்களை நிறைவு செய்திருக்கின்றோம். இன்றைக்கு 21வது பாடல் பார்க்கணும். சரிங்களா அன்பர்களே? தென் திசையிலிருந்து ஒரு பெரிய ஒளி வர, அந்த ஒளியை கண்டு உபமன்ய முனிவருடைய சீடர்கள் எல்லாம் இந்த பேரொளி என்ன என்று விளம்ப முனிவர் உபமன்ய முனிவர் அந்த திசையை நோக்கி வணங்கி கொண்டு சென்று உள்ளத்தில் சிந்திக்கின்றார். கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்கு. உள்ளத்தில் சிந்திக்கின்றார். வருகின்ற பேரொளி யாது என்று சிந்தித்தபோது இறைவன் அவருடைய அறிவில் உணர்த்துகிறார். வருவது நம்பி ஆரூரர் தென் திசையில் சென்று மீண்டும் திரும்புகிறார் என்ற குறிப்பை உபமன்ய முனிவருக்கு தர அவரும் எல்லோருக்கும் சொல்ல, அப்படி நம்பி ஆரூரர் செய்த விழுத்தவம் யாது என்று கேட்டபொழுது அந்த தவத்தை சொல்லத் தொடங்குகின்றார் நம் உபமன்ய முனிவர். 21வது பாடலில் முன்னதாக 20வது பாடலில் இன்று எமக்கு உரை செய்து அருள வேண்டும், இந்த வரலாற்றை உள்ளபடி எனக்கு நீங்கள் சொல்லணும், இன்றைக்கி இப்பே சொல்லுங்கன்னு கேட்டு அந்த உபமன்யுடைய சீடர்கள்லாம் சொல்ல, உபமன்யுடைய சீடர்களுக்கு உபமன்ய முனிவர் சொல்லியதாக தெய்வ சேக்கிழார் பெருமான் இந்த வரலாற்றை தொடங்குகின்றார். திருமலையில் சுந்தரராக இருந்த நம் பெருமகனார் ஏன் பூமிக்கு வந்தார், மீண்டும் பூமியிலிருந்து ஏன் திருக்கைலாயத்திற்கு வருகிறார், இந்த வரலாற்றை இவ்வாறு விரிகிறது இன்றைய சிந்தனை. 21வது பாடல். உள்ள வண்ணம் முனிவன் உரை செய்வான் வெள்ள நீர்ச்சடை மெய்ப்பொருள் ஆகிய வள்ளல் சாத்தும் மதுமலர் மாலையும் அள்ளும் நீரும் எடுத்து அணைவான் உளன். அந்த சீடர்கள் எல்லாம் கேட்ட ஐயங்களுக்கு உபமன்ய முனிவர் பதில் சொல்ல தொடங்குகிறாருங்க. உள்ள வண்ணம் உரை செய்வான், கூட்டியோ குறைத்தோ சொல்லலை, உள்ளபடி சொல்கின்ற தைரியம் எல்லோருக்கும் வராது. உள்ளபடி சொல்லணும்னா உள்ளத்தில் உறுதி இருக்கணும். எல்லாருமே உள்ளபடி சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாதனால தான் தாயுமான சுவாமிகள் உள்ளதை உள்ளபடி உரைக்கில் அவருக்கு நின் உறவாய் கள்ளமின்றி கழிப்பேன் பராபரமே. பாரதியார் சொன்னார், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் வஞ்சகர்தம் உறவு களவாமை வேண்டும். நீங்கள் உண்மை விளக்கம் சாத்திர நூல் படிச்சிங்கன்னா அதிலையும் அவர் மெய்கண்டார் வந்து உபதேசம் செய்வதாக திருப்பதி மணவாசம் கடந்தாருக்கு சொல்லுவார். உள்ளபடி எத்தை உரைக்க கேள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன் அறிவில் இருந்து தோன்றுவதை சொல்லுவதல்ல, அங்கே என்ன பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்களோ அதை உள்ளவாறு சொல்லுதல். கூட்டியும் குறைத்தும் சொல்வது மேடை பேச்சுக்கு அழகாக இருக்கும். இங்கே உபமன்ய முனிவர் தன்னுடைய சீடர்களுக்கு உள்ளபடி உள்ள வண்ணம் உரை செய்கின்றார். செய்யும் பொழுது ஆலால சுந்தரராக திருக்கைலாயத்தில் அவர் என்ன பணியை செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்கிறதா இந்த பாடல். வள்ளல்
வெள்ள நீர்ச்சடை மெய்ப்பொருளாகிய வள்ளல். சிவபெருமானுடைய பிரதாபம், பெருமை, கீர்த்தி, அதாவது வெள்ள நீர்ச்சடை மெய்ப்பொருளாகிய வள்ளல். இறைவனை அவருடைய அங்கத்தில் இருக்கக்கூடிய பிரத்தியாங்க பொருள்கள் என்று நீங்கள் பார்க்கணும். உடம்பில் இறைவனுக்கு அங்கம், பிரத்தியாங்கம், உபாங்கம், சாங்கம். இறைவனுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் அவனுக்கு பிரத்தியாங்கம். இறைவனுடைய திருமேனி அங்கம், இறைவனுடைய திருமேனி இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் பிரத்தியாங்கம். அவனோடு இருக்கக்கூடிய மற்ற பொருள்கள் எல்லாம் உபாங்கம். உலகம் மற்றைய பொருள்கள் எல்லாம் சாங்கம் என்று சொல்லப்படும். இப்போ இறைவன் திருமேனியில் அவரோடு பொருந்தி இருப்பது எது? சடை, நீலகண்டம், இதையெல்லாம் அவனுடைய உடம்புலேயே பொருந்தி இருப்பது. இறைவனுடைய உடம்புக்கு வேறாக இருக்கக்கூடிய பொருள் அல்ல அது. அதனால் அதுக்கு பேர் பிரத்தியாங்கம். அங்கம் உடல், உடம்புக்கு பிரியாமல் இருப்ப. நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கணும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம உடம்பு, நம்ம உயிர், நம்ம உயிருக்கு பேர் அங்கம். நம்ம உயிரோடு இருக்கக்கூடிய உடம்புக்கு பேர் பிரத்தியாங்கம். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த அணிகலன், சட்டை போன்றதெல்லாம் உபாங்கம். நம்மளுடைய மனைவி, மக்கள், சுற்றம் அனைவரும் என்னங்க? சாங்கம். புரியுங்களா? இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இறைவனுடைய உடம்பை பற்றி சிந்தித்து பாருங்கள். இறைவனுடைய திருமேனி அங்கம் என்று சொன்னால் அவனுடைய அங்கத்தில் இருக்கக்கூடிய நீலகண்டம், சடை போன்றதெல்லாம் அவனை விட்டு நீங்காமல் உடம்போடையே இருக்குது. அதுக்கு பேர் பிரத்தியாங்கம். அவனோட குண்டலம், மாலை, எலும்பு மாலை, உடுக்கை போன்றதெல்லாம் அவனுக்கு உபாங்கம். இறைவனுக்கு உலகம் சாங்கம். சரிங்களா? இப்போது இறைவனுடைய உடம்பில் அவர் தன்னோட நீங்காமல் 2-3 பொருளை வச்சிருக்கிறார். விரிந்த சடை, கண்டத்தில் இருக்கக்கூடிய நீலகண்டம். இதெல்லாம் என்ன வரலாறு அப்படிங்கிற நம்மளுக்கு மீண்டும் விரிக்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா, ஆளாள சுந்தரர் என்ற திருநாமம் அவருக்கு ஏன் வந்தது? சுந்தரருக்கு ஏன் ஆளாள சுந்தரன்னு வந்தது? அப்படி சுந்தரர் அவருடைய திருநாமம். இறைவன் எப்பயும் போல் அவருடைய அலங்கோலத்தை வச்சு, அலங்கோலம்னு என்னதுங்க? கோலத்தில் மாறி இருப்பது. கோலம்னா அழகு, அலங்கோலம்னா கோல அழகுல கொஞ்சம் மாறி இருப்பது. ஆனால் இறைவன் எப்பயுமே தன்னை, அவனுடைய திருமேனியோடைய அழகு பார்த்திங்கன்னா அதுதான் அவனுடைய திருமேனி அழகாகவே இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலும்பு அணிந்த மாலைகள், சாம்பல் பூசிய உடம்பு, இடுப்பில் அணியப்பட்ட புலித்தோல் ஆடை, ஏறி வருவது இடபம். என்னென்னமோ உயர்ந்ததெல்லாம் இருக்குது. ஆனால் உயர்ந்ததெல்லாம் விட்டுட்டு சாமி எதில் ஏறி வருகிறார் அப்படின்ட்டு மணிவாசபுரம் சொல்கிறாருங்க. வீட்டில் ஒரு 4 வண்டி நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. 4 வண்டியில் எந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம்? நல்லா ஓடுற வண்டி, நல்லா அருமையான வண்டியை எடுத்துகிட்டு வெளியே போய் நம்ம பெருமையெல்லாம் காட்டலாம். சரிங்களா? மணிவாசக பெருமான் கடகரியும் பரிமாவும் தேரும் உகந்து ஏறாதே இடபமுகந்து ஏறியவாறு எனக்கரிய எம்பேடி. நல்ல யானை இருக்குது, குதிரை இருக்குது, தேர் இருக்குது. இதெல்லாம் உகந்து ஏறாமல், விரும்பி ஏறாமல், பசுவை காளை வாகனத்தை விரும்பி ஏறியது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். சரிங்களா? அப்போது இறைவனுக்கு அவனுடைய திருவருளை உணர்த்துகின்ற வகையில் பல வகையான புராணம், பல வகையான திருவிளையாடல் உண்டு. அதில் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, திருக்கயிலாயத்தில் இந்த கோலத்தையெல்லாம் அவர் மாற்றிக்கிட்டு ஒரு நாள் தன்னை அழகுபடுத்தி ஆடியின் முன் நின்றாராம். ஆடினா இந்த ஆடி இல்லை, இப்போ பிறந்திருக்கிறதுல இந்த ஆடி இல்லை, கண்ணாடி, நிலையாடி. அந்த நிலையாடிக்கு முன்னாடி நின்று பார்த்தாராம். மிகுந்த அழகு மிகுந்த கோலம், கிரீடம், நல்ல மாலைகள், மலர் மாலைகள், அணிகலன்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக அணிஞ்சு நின்னாராம். நின்றுட்டு சுந்தரா வருக அப்படின்னு அழைத்த போது தோன்றிய உருவம்தான் சுந்தரர் என்று அது ஒரு புராணம் சொல்லுது. இல்லைங்களா? இப்படி சுந்தரர் என்ற திருநாமம் ஏன் ஆளாள சுந்தரர் ஆனதுன்னு கேட்டிங்கன்னா, ஆலம் 2 விஷத்தை கொண்டு வந்ததனால் அவருடைய திருநாமம் ஆளாள சுந்தரர். இந்த பாடலில் அதனுடைய பொருத்தத்தை காட்டுறார். உள்ள வண்ணம் முனிவன் உரை செய்வான் வெள்ள நீர்ச்சடை மெய்ப்பொருளாகிய வள்ளல். தன்னுடைய சடாமுகுடத்தில்
கங்கையை தரித்தான். ஏன் தரித்தான்? பகீரதனுடைய வேண்டுகோளுக்கிணங்க கங்கை பூமிக்கு அனுப்பப்பட்டால் பூமியை நோக்கி கங்கை 1000 முகத்தோடு சீறி வந்தால் அந்த சீற்றத்தை அடுக்குவதற்கு ஒற்றை சடையில் அணை கட்டியவர் பெருமான். அப்படி அணை கட்டுறார். அதான் இங்கே அப்படிப்பட்ட செயல் வள்ளல். ஏன் வள்ளல்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செய்ய முடியாத செயல் வள்ளல். அப்படிப்பட்ட வள்ளலாகிய மெய்ப்பொருளாகிய வள்ளல் இறைவன் ஒருவர் தாங்க மெய்ப்பொருள். இப்போ அதை கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே ஒரு கால எல்லையில் அழியும், சரிங்களா? அதனால் அதுக்கு பேர் நிலையற்ற பொருள்னு பேர். பொய்ப்பொருள்னால் இல்லாத பொருள்னு பொருளில் சித்தாந்தம் சைவ சமயத்தில் மெய்ப்பொருள் பொய்ப்பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிலையுடைய பொருள் நிலையற்ற பொருள், இப்படி தான் பொருள் செய்யப்படும். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருளுமே நிலையற்ற பொருள் தான். நிலையுடைய பொருள்னால் சித்தாந்தம் 3 பொருளை சொல்லுது. 1 பதி, 2 பசு, 3வது பாசம். இறைவனாகிய பதி, உயிர்களாகிய பசு, ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய 3 பொருள்களாகிய பாசம். இந்த 3 தான் எப்பயுமே அழியாமல் நிலைப்பொருளாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருள். அப்போது ஏன் இறைவனை மட்டும் மெய்ப்பொருள்னு சொல்லணும்? உயிர்களை மெய்ப்பொருள்னு சொல்லக்கூடாதுங்களா? இல்லை. ஆணவம் கண்மம் மாயை எங்கேயாவது மெய்ப்பொருள்னு சொல்லியிருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது 2 மெய்ப்பொருளாக இருந்தாலும் இதெல்லாம் மாறுபாடு அடையக்கூடிய மெய்ப்பொருள் சத்து தான். இது எப்படிப்பட்ட சத்துன்னு கேட்டிங்கன்னா, நிலையற்ற சத்து. இறைவன் ஒருவனே நிலைத்த சத்து. அதனால் மெய்ப்பொருள் சிவம் மட்டுமே. அப்படிப்பட்ட மெய்ப்பொருளாகிய வள்ளல் சாத்தும் மதுமலர் மாலையும் அல்லும் நீரும் எடுத்து அணைவான் என சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கயிலாயத்தில் இறைவனுக்கு என்ன தொண்டு செய்தார் அப்படிங்கிறதுக்கு பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய குறிப்பு 2. 1, இறைவனுடைய பூசைக்கான வழிபாட்டிற்கான மலர்களை, வாசனை மிகுந்த மலர்களை பறித்து சென்று அவருடைய திருவடிக்கு சாத்துவது. 2வது, அவர் அருகாமையில் நின்று திருநீற்று பேழையை தாங்கி கொண்டு நிற்பது. 3வதாக ஒன்று சொல்லப்படுது. அது திருநாவுக்கரசருடைய வரலாற்றில் சொல்லப்படுது, சரிங்களா? ஆனால் அந்த திருநாவுக்கரசர் வரலாற்றில் சொல்லப்பட்டதுனால அதை முழுமையாக எல்லாரும் எடுத்துக்கொள்ளலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, திருநாவுக்கரச பெருமானுடைய வரலாற்றுக்கு பின்னால் வந்தவர் சுந்தரர் நம்பியாரூரர். ஆனால் திருக்கயிலாயத்தில் நடந்த நிகழ்ச்சி முன்கூட்டியே நடந்திருக்கணும், சரிங்களா? அதனால் சுந்தரனை கவரி வீசக்கொண்டார்னு ஒரு செய்தி சொல்கிறார். சுந்தரனை கவரி வீசக்கொண்டார். பக்கத்திலிருந்து கவரி என்று சொல்லக்கூடிய வெண்சாமரம் வீசுகிற பணியையும் சுந்தரர் செய்தார் என்ற ஒரு குறிப்பை தருகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா, இறைவனுக்கு வழிபாட்டிற்கு கொண்டு வந்து திருவடியில் மதுமலர் மாலை, மதுமலர்னால் வாசனை மிகுந்த தேன் பொருந்திய மாலைகளை அவருடைய திருவடிக்கு சாத்துறது, இது ஒரு பணி. 2வது, அவருடைய அருகாமையில் திருநீற்று பேழை, திருநீற்று பாத்திரம், அதை தாங்கி கொண்டு நிற்பது, சரிங்களா? அந்த திருநீற்றுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறார், அள்ளும் நீர். அள்ளும் நீர், அதுக்கு 2 வகையில் பொருள் செய்கிறார் உரையாசிரியர். அள்ளு நீர், திருநீற்றை எடுக்கிறோம், இதுக்கு பேர் என்னதுங்க? அள்ளுதல். இதில் எல்லா விரலும் எடுக்கிறதில்ல. இப்போ பெரும்பாலும் நீங்கள் திருநீற்று எடுத்து கையில் வைக்கணும்னா நந்தி மூத்தரையில் எடுத்து தான் வைக்கணும், சரிங்களா? இதுதான் வரைமுறை. அது அள்ளுதல். இல்லைன்னா யார் அந்த திருநீற்றை அணுகிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்தை அது கொள்ளை கொள்ளுங்கிற வகையில் அள்ளுதல். பேச்சு வழக்கில் சொல்கிறோம், அள்ளுதையா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்படி அல்லும் நீரும் எடுத்து அணைவான் ஒருவன் இருக்கிறான். உபமன்யனுடைய கூற்று யாருக்குங்க? அவருடைய சீடர்கள் சொல்கிறார், திருக்கயிலாயம் சிவபெருமானுடைய திருவடிக்கு மதுமலர் மாலையும் அள்ளுகின்ற நீரையும் எடுத்து அணையக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அன்னவன் பெயர் ஆலால சுந்தரன், முன்னம் ஆங்கொரு நாள் முதல்வன் தனக்கு இன்ன ஆம் எனும் நான் மலர் கொய்திட
துண்ணினான் நந்தவனச் சூழலில். அவருடைய பேர் சொல்கிறார். அன்னவன் பெயர் ஆலால சுந்தரன். அவருடைய திருநாமம் ஆலால சுந்தரன். முன்னம் ஒரு நாள் திருக்கைலாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்களில் இறைவனுக்கு வழிபாட்டிற்கு மலர் பறிப்பு செய்வதற்காக நந்தவனச் சூழலை நன்னினான். பாடல் இவ்வளோதான் கருத்து. அவருடைய திருநாமம் ஆலால சுந்தரன். அவர் முதல்வன் தனக்கு முன்னம் ஒரு நாள், அப்படி பல நாள் அந்த பணி செய்துக்கிட்டு இருந்த ஒரு நாளில் சிவபெருமானுடைய திருவடிக்கு மலர்களை பறிப்பதற்காக நந்தவனச் சூழலை சென்று அடைகிறார். பாடலில் ஒரு 2 குறிப்பு. ஒன்று, இறைவனுக்கு ஆகின்ற மலர், ஆம் எனும் நான் மலர். அதை கவனிங்க. 3வது வரியில் முதல்வன் தனக்கு இன்ன ஆம் எனும் நான் மலர். நான் மலர் அல்லது நாள் மலர் அப்படின்னா பூக்களை அன்றைக்கு அலர்ந்த மலர்களை பறித்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னதுங்க? நாள் மலர். பூசைக்கு பயன்படுத்துகிற பூக்கள் அன்றன்றைக்கு பறித்து பயன்படுத்தணுங்கிறது பூசணை விதி, பூசா விதி. சரிங்களா? அது பூசா விதி. பூசையை விதின்னு செய்கிற போது என்ன பண்ண முடியும்? நம்ம பூஜைக்கு பூவெல்லாம் எப்படி வாங்கி வச்சு வாரக்கணக்கில் பூசைக்கு பூ வாங்கி வச்சுக்கிட்டு, சரிங்களா, அப்படி பயன்படுத்துவது பூசா விதி இல்லை. சரிங்களா? பூசணைக்கு நிறைய அதான் சொல்லுங்களா, ஆகமத்தில் சொல்லப்பட்ட பூசணை விதிகள் நிறையா இருக்குது. ஆகமத்தில் சொல்லப்பட்ட பூசா விதிகளெல்லாம் பின்பற்றி சொன்னோம்னா இந்த பூசணை நாம் என்ன செய்ய மாட்டோம், எடுத்துக்கிறதுக்கு பயந்துக்குவோம். இப்போயே பூசணை தீட்சை அப்படின்னு சொன்னோம்னா அதான் அப்படிங்களா, அதுக்கு எப்படிங்க தீட்சையெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அப்படி இருக்கலாமா இப்படி இருக்கலாமான்னு பயந்துக்கிட்டு 75% தீட்சைங்கிற பக்கத்துக்கு திரும்புறதில்லை. பல வருடமாக வழிபாட்டில் இருந்தாலும் தீட்சை பெறுவதற்கு தயங்குகிறார்கள். அப்புறம் சில பேர் தீட்சை வாங்கிக்கிறாங்கன்னு சொன்னோடனே ஆர்வத்தில் 10ஓட 11 கூட்டத்தோட கூட்டமாக திருவாவடுதுறையில் தர்றாங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் இந்த போய் வாங்கிட்டு வந்துடுவான். அந்த வழிபாட்டை முறையாக செய்வாங்களான்னு கேட்டிங்கன்னா செய்ய மாட்டாங்க. பெரும்பாலும் நாங்கள் பார்த்த வரைக்குமே இந்த பூசணை தீட்சை வாங்கிட்டு இந்த வழிபாட்டை விட்டவர்கள் தான் நிறைய பேர். எதுக்கு வாங்கணும், எதுக்கு கொடுக்கணும்? அவங்க தீட்சை செய்ய வேண்டிய பெற வேண்டிய அவசியம் அந்த வழிபாட்டை நாள்தோறும் செய்வதற்கு தான். சரிங்களா? இப்போ நாள்தோறும் செய்யணும், விடாப்பிடியாக செய்யணும், இப்படிலாம் உணர்ந்து செய்யணும், விதியோடு செய்யணும்னு சொன்னால் நன்றி வணக்கங்க ஐயா அப்படின்ட்டுருவாங்க. அதனால் என்ன பண்ணுறதுங்க, கொஞ்சம் கையை பிடிச்சி உள்ளே இழுத்து விட்டுறது. சரிங்களா? அப்புறம் சொல்லி புரிய வைக்கிறது, இதெல்லாம் இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க. எனவே அது முதல்வன் தனக்கு இன்ன ஆம்மலர். ஆம்மலர்னா அவனுடைய, ஏன்னா இறைவனுக்கு வாசனை மிகுந்த மலர்களை தான் சாத்தணும்னு இல்லை. சரிங்களா? வாசனை இல்லாத பல மலர்கள் அவனுடைய திருவடிக்கு சாத்தலாம் என்பது இறை வழிபாட்டில் உகந்தது. அம்பிகைக்கு சாத்தும் போது அது அடுத்த பாடலை சொல்லுவார், வாசனை மிகுந்த மலரே சாத்தணும். பாருங்கள், அதான் இன்ன ஆம்மலர் கொய்திட துண்ணினான் நந்தவனச் சூழலில். நந்தவனத்துக்கு வரார். வந்தபோது அங்கு முன்னரே ஆளுடை நாயகி கொங்கு சேர்க்குளர்க்கு ஆம்மலர் கொய்திட திங்கள் வாழ்முகச் செடியர் எய்தினர் பொங்குகின்ற கவினுடை பூவைமார். இவர் வருவதற்கு முன்னதாகவே இந்த நந்தவனம் பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிற நந்தவனம் பூரா இறைவனுடைய திருவடிக்கு மலர்களை பறிப்பதற்காக இருக்கக்கூடிய நந்தவனம். இந்த பக்கம் இருக்கக்கூடிய நந்தவனம் முழுக்க அம்பிகைக்கு இருக்கக்கூடிய திருநந்தவனமாக அங்கே அந்த பெண்கள் அங்கே பறிக்கக்கூடிய நந்தவனம். நாள்தோறும் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு செயல். இன்றைக்கி அந்த பக்கம் அவர் வருவதற்கு முன்னாலே அந்த பெண்களும் வந்திருக்கிறாங்க. இவ்வளவு நாள் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் முன்னாடி போயிருப்பார், அவங்க பின்னால் வந்திருக்கலாம், அவங்க முன்னால் இவர் பின்னாடி வந்திருக்கலாம், நேரங்கள் மாறுபட்டிருக்கலாம், ஒரே நேரத்தில் வந்திருக்கலாம். ஆனாலும் இவர்கள் ஒருவரை சந்திக்கின்ற உணர்வை இறைவன் கொடுக்கலை. சரிங்களா? இது இறைவன் தான் உள்ளத்தில் கூட்டணும். சரிங்களா? இந்த பார்வை, இந்த சூழல் எல்லாவற்றையுமே இறைவன் தான் கூட்டுகிறார். நீங்கள் ஒரு செயலுக்கு வேலைக்கு போகிறோம், இன்றைக்கி அந்த வேலை ஆகலை, நாளைக்கு ஆகுது அப்படின்னு கேட்டான்னா இன்றைக்கி அந்த வேலை நடப்பதற்கான சூழலை இறைவன் வகுக்கலை.
புரியுங்களா? நீங்கள் போனால் என்ன முயற்சி பண்ணாலும் நீங்கள் ஒரு வேலையை பல முயற்சி செய்கிறது இருக்குது, ஒரே நாளில் முடியக்கூடிய முயற்சி இருக்குது. என்ன காரணம்னா வினைக்கு தகுந்த பலன்தான் நாம் எடுக்கின்ற முயற்சிகள். சரிங்களா? அதனால தான் இங்கே சொல்லும் பொழுது அந்த ஆங்கு முன்னரே ஆளுடை நாயகி கொங்கு சேர் குழல். குழல்னால் கூந்தல்னு அர்த்தங்க. கூந்தல் எப்படிப்பட்ட கூந்தல்? கொங்கு சேர் குழல், வாசனை மிகுந்த குழல். இதில் தான் நக்கீரருக்கு அந்த பொருட்குற்றத்தை கண்டுபிடிச்சார். கொங்கு சேர் குழல் அப்படின்னா இங்கே தருமி இறைவன் எழுதி கொடுத்ததாக வந்த பாடல் செய்யலை கொண்டு பரிசில் பெற வருகிறார். சரிங்களா? இது திருவிளையாடல் புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. நக்கீரர் சொல்லியிருக்கக்கூடிய நக்கீரருடைய பாடல்களில் வரக்கூடிய ஒன்று கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி என்று சொல்லி இங்கே திரைப்படத்தில் இருக்கக்கூடிய செய்தி தான். இதில் என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா, அம்பிகையினுடைய கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டு. இது இறைவனுடைய உமாதேவியாருடைய கூந்தலுக்கு சொல்லலை. அரசன் தன்னுடைய இளவரசியாக இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய அரசியினுடைய கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டுன்னு புலவர் சொன்னோன்னு அவருக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த உள்ளத்தில் அன்பு மிகுந்து பரிசு கொடுக்க விரும்புகிறார். அதில் ஒரு பொருள் குற்றம் இருக்குது. இந்த கூந்தலுக்கு மனம் இயற்கையில் இல்லை. ஏன் இல்லை? அது இயற்கையில் வராது, செயற்கையில் தான் வரும். ஏன்? நாமெல்லாம் மக்களினம், தேவரினத்துக்கும் அப்படித்தான். ஏன்? எல்லோருக்குமே உடம்பு எதனால் ஆகியது? மாயை என்ற பொருளால் ஆகியிருக்கு. மாயை என்ற ஒரு பொருளால் ஆகியிருக்கிறனால நம்ம உடம்புக்கு வருகின்ற குற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் நாற்றம் தான் வருமே தவிர மனம் வராது. சரிங்களா? இது வாசனை திரவியங்கள் மற்றவற்றை போடுவதனால இம்மனம் வரும். ஆனால் இறைவனுடைய திருமேனி அருள் திருமேனி, அவருடைய திருமேனிக்கு இயற்கையிலேயே அந்த சிவமனம் உண்டு. புரியுங்களா? அப்போ இங்கே அந்த கொங்கு சேர் குளர்க்கு அம்பிகையினுடைய மனம் மிகுந்த கூந்தலுக்கு ஆமலர் கொய்திட, அது மனமிகுந்த மலர்களை கொய்யும் பொருட்டு பறிப்பதற்காக திங்கள் வாழ்முகச் சேடியர். அவங்களுடைய முகம் எப்படி இருந்தது? நிலா போல் இருந்தது. திங்கள் முகம் வாழ்முகம், திங்கள் முகம் நிலா போல, வாழ்முகம் பார்த்து அந்த கண் எப்படி இருக்குது? வாழ் போல இருக்குது, கூர்மையாக. அப்படி வாழ்முக சேடியர் அப்படின்னா பணி செய்கின்ற தோழிகள், அம்பிகைக்கு பணி செய்கின்ற தோழிகள். எய்தினர் பொங்குகின்ற கவினுடை பூமைமா. நல்ல அழகு பொருந்திய இரு பெண்கள் வருகிறார்கள். அதற்கு முன்னதாகவே அவர்கள் பெயரை அடுத்த பாட்டில் சொல்கிறார். அந்தமில் சீர் அணிந்ததை ஆய்குழல் கந்தமாலை கமலினி என்பவர் கொந்து கொண்ட திருமலர் கொய்வுளி வந்து வானவர் ஈசர் அருளென. அந்தமிழ் சீர் அணிந்திதை, இது வந்திருக்கக்கூடிய 2 பெண்களில் ஒரு பெண்ணினுடைய பெயர் அணிந்ததை. அணிந்ததை என்ற இந்த திருப்பெயரை உடையவர்கள்தான் பூமியில் சங்கிலி நாச்சியாராக திருவொற்றியூரில் அவதாரம் செய்கிறாருங்க. கமலினி என்று சொல்லக்கூடிய அம்மை தான் பூமியில் பறவை பிராட்டியாராக திருவாரூரில் திருவதாரம் செய்கிறார். இது பின்னாடி உள்ள புராணத்தில் பார்க்கக்கூடிய செய்தி. திருக்கைலாயத்தில் இவங்க 2 பேர்த்து பேர் என்ன? அணிந்திதை, கமலினி. நம்மளுடைய நம்பியாரூருடைய பெயர் சுந்தரர். இதுதான் 3 பெயர். அப்போது அந்தமிழ் சீர் அணிந்ததை அளவில்லாத சிறப்புகளை உடைய அணிந்ததை, ஆய்குழல் கந்தமாமலர் கமலினி, அவர் கந்தமாலை அப்படின்னா நல்ல வாசம் மிகுந்த மாலையை அணிந்திருக்கக்கூடிய கமலினி என்பவர் கொந்து கொண்ட திருமலர் கொய்வுளி, நல்லா மலர்களை பறித்து கொண்டு செல்ல புறப்பட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது வந்து வானவர் ஈசர் அருளென. மலர்லாம் பறிச்சிட்டாங்க. பறிச்சுட்டு திரும்பி போலான் புறப்படும் போது வானவராகி ஈசருடைய அருளின் காரணமாக, அதான் கடைசி வரி, வந்து வானவர் ஈசர் அருளென. மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட
தீதிலா திருத்தொண்டத் தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார். திருத்தொண்டர் புராணத்தோடைய முக்கிய பாடல். ஏன் திருத்தொண்டர் புராணம் உருவாயிற்று அப்படின்னா திருத்தொண்டத் தொகை. நம்பி ஆரூரராக சுந்தரமூர்த்தி நாயனார் ஏன் பூமிக்கு வந்தார் அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் நிறைய காரணம் சொல்லுவாங்க. வெளியில் நீங்கள் மற்றபடி பெரிய புராணத்தை பொதுவாக கேட்டிங்கன்னா அவர் 2 பெண்களை திருமணம் செய்து கொள்வதற்காகத்தான் வந்தார், திருக்கைலாயத்தில் 2 பேர்த்த பார்த்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது வெளியே தெரியக்கூடிய தூள காரணம், கண்ணுக்கு தெரியக்கூடிய காரணம். ஆனால் சூக்கும காரணம் என்னங்கிறத சேக்கிழார் பெருமானுடைய அறிவில் சொன்னார் நம்மளுடைய இறைவன். தெய்வ சேக்கிழாருடைய சேக்கிழார் பெருமானுடைய அறிவில் நின்று உணர்த்துகிறார். அவர் பூமிக்கு வந்த காரணம் அந்த 2 பெண்களை திருமணம் செய்து கொள்வதற்காக என்பது வெளிப்படையாக தெரிகிற காரணங்க. ஆனால் மறைமுகமாக சூக்குமமாக உள்முகமாக இருக்கக்கூடிய காரணம் திருத்தொண்டத் தொகை தர. திருத்தொண்டத் தொகை தர. அந்த திருத்தொண்டத் தொகை ஏன் தந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட. ஏற்கனவே இந்த தென் திசை என்று சொல்லக்கூடிய திசை, இப்போ நாம் பாரத கண்டத்தில் இருக்கிறோம் சரிங்களா, இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய பரத கண்டம், இது உலகத்தில் இருக்கக்கூடிய பல கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய பரத கண்டத்தில் விந்திய மலை என்று சொல்லக்கூடிய மலையினுடைய தென் திசையில் அமைந்திருப்பது தமிழகம். இந்த தமிழகம்தான் இந்தியாவினுடைய தென் திசை சரிங்களா. நம்ம இங்கிருந்து பார்த்தோம்னா தென் திசைன்னு எடுத்துகிட்டு எங்கே போனோம், நம்ம இந்த பக்கம் போனோம் சரிங்களா. வடக்கு நோக்கி போனீங்கன்னா மேலே இந்த பக்கம் காசி நோக்கி போகிறது பூரா வடக்கு, தென் திசையும் போனீங்கன்னா குமரி பூரா தென் திசை நோக்கி போகணும். இந்தியாவினுடைய தமிழகத்தினுடைய தென் திசைனா ராமேஸ்வரம், அது பூரா கீழே போனீங்கன்னா தென் திசை. மேல் திசைன்னு சொன்னீங்கன்னா கர்நாடகம் நோக்கி இப்படி வெளியே போனீங்கன்னா வட திசை புரியல. ஆனால் இந்தியாவினுடைய தென் திசை எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழகம். இந்தியாவினுடைய வட திசை மேலே இருக்கக்கூடிய நேபாளம் புரியல. அப்போ தென் திசை இந்த தமிழகம். இந்த தமிழகம் செய்த பெரும் தவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எண்ணற்ற பல கோயில்களை இந்த பகுதியில் பெற்றிருப்பது, பல ஞானிகளையும் அருளாளர்களையும் பெற்றது. எல்லாம் கவனிச்சுக்குங்க. தமிழ்நாட்டில் வந்து இத்தனை அருளாளர்கள் தோன்றியிருக்கிறாங்க. இந்த அருளாளர்கள் எல்லாம் இங்கே வந்து தோன்ற வேண்டும் இறைவன் ஏன் செய்தார்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமிக்குன்னு ஒரு தவம் இருக்குது சரிங்களா. நீங்கள் வடநாட்டில் நீங்கள் இந்த தமிழகத்தை தாண்டி போனீங்கன்னா பக்தியில் இன்னும் உயர்ந்தவங்க நிறையா இருக்கிறாங்க. பக்தினா அளவு கடந்த பக்தியில் வெறி இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் ஞானிகளும் அருளாளர்களும் எங்கு வந்து திருவதாரம் செய்தார்கள்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை நோக்கி தான் வந்து திருவதாரம் செஞ்சாங்க. அந்த மற்ற நாட்டிலையும் இருக்கிறாங்க, அங்கங்கு ஒருவர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களும் தத்துவ ஞானிகளாக இருந்தார்களே தவிர கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் சொன்னவர்களாக இருந்தாங்களே தவிர வழிகாட்டிகளாக இல்லை. தத்துவ அறிஞர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க சரிங்களா. புத்தர் புரியுங்களா, தத்துவத்தை சொன்னார். அவர் எவ்வளவோ தத்துவத்தை சொன்னார். அதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி அப்படிங்கிற கோட்பாடுகள்லாம் நெறிமுறையில் காட்டாமட்டாங்க செயல்பாட்டில் புரியுங்களா. அப்போது இங்கே நம்மளுக்கு சொல்லக்கூடிய நிலையில் மாதவம் செய்த தென் திசை. இந்த தென் திசை என்பது எப்படிப்பட்டதுங்க, ஏற்கனவே பல வகையான தவம் வேறு மாதவம் வேறு. தவத்தில் உயர்ந்தது சிவபூசனை, அதனால தான் அதுக்கு பேர் என்னதுங்க மாதவம். தவம்னா உண்ணா நோன்பு இருக்கிறது, விரதம் இருக்கிறது சரிங்களா, இது தவம் சரிங்களா. பேசாமல் இருக்கிறது தவம், இன்னும் பல வகையான தவம்லாம் இருக்குது. அந்த தவத்தை காட்டிலும் மேலான தவம் சரியகிரிய யோகம் என்று சொல்லக்கூடிய சிவபூசனை செய்வது. எனவே அப்படிப்பட்ட பல வகையான சாதனைகள் தவங்களை செய்த பூமி தமிழகம், தென் திசை. அந்த தென் திசை இதற்கு மேலும் சிறப்படையும் பொருட்டு வாழ்ந்திடனா என்னங்க, சிறப்படையும் பொருட்டு. இப்போ புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி வச்சுக்கோங்க. இது ஏற்கனவே தமிழகத்துக்கு நிறைய சிறப்புகள்லாம் இருக்குது. இந்த தமிழகத்தில் இப்படிப்பட்ட இன்னொரு ஞானி வந்திருக்கிறார்.
இப்படிப்பட்ட இன்னொரு விஞ்ஞானி வந்திருக்கிறார், இப்படிப்பட்ட இன்னொரு மெய்ஞானி வந்திருக்கிறார் அப்படின்னு வந்ததுன்னா இந்த தமிழகத்துக்கு இது என்னதுங்க மீண்டும் சிறப்பு. அப்படி 9ஆம் நூற்றாண்டில் இந்த தென் தமிழகம் அதுவரை செய்த தவத்துக்கெல்லாம் உயர்ந்ததாக மணிமகுடமாக நம்பியாரூரர் என்ற ஒருத்தர் வந்தார். அதுதான் மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திடும் பொருட்டு தீதிலா திருத்தொண்டத் தொகை தர. திருத்தொண்டத் தொகை என்ற ஒன்றை அறிவிப்பதற்காகவே நம்பியாரூரர் தமிழகத்தில் வந்து திருவதாரம் செய்தார், தென் திசையில் வந்து திருவதாரம் செய்தார். இதுதாங்க சூக்கும காரணம், மறைந்திருக்கக்கூடிய காரணம். அப்புறம் வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எப்படி வச்சிட்டார். ஏன்னா இறைவன் எப்படிப்பட்ட திருவிளையாடல் ஆடுறார் திருக்கைலாயத்தில்னு கேட்டிங்கன்னா, இவரை நேரடியாக ஏப்பா கீழே இந்த 63 பெயரை பற்றி ஒரு திருப்பதிகம் பாடணும், தமிழையெல்லாம் பாடணும், நீ கீழே பூமிக்கு போன்னு சொல்லி அனுப்பலை. அவர் எப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு, இந்த 2 பெண்களை நீ பார்த்த, அதனால் நீ என்ன பண்ண பூமிக்கு போ. ஏன்னா இவர் பக்கத்துலேருந்து அணுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கீழே அனுப்பணும். ஒன்றும் இல்லாமல் இப்படி போங்கன்னா, சாமி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, என்னை தான் அனுப்பணுமா, நான் பாடு போட்டாட என் பணி செஞ்சிட்ருக்கிறேனே உங்கள் பக்கத்தில், என்னையே அனுப்புகிறீங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க போக சொல்லாமல்ல அப்படின்னு என்ன ஆயிருக்கலாம், ஸ்கிப் ஆகிருக்கலாம். ஆனால் சாமி என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்விஸ்ட் வச்சு அதில் ஒரு தவறை செய்கிற மாதிரி வச்சு அதன் வாயிலாக ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தி என்ன பண்ணுற, நீ கீழே பூமிக்கு போகலாம். தான் மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்டத் தொகை தர. தரண தரும் பொருட்டு திருத்தொண்டத் தொகைக்கு ஒரு அடைமொழி வச்சிருக்கிறார். கவனிச்சுட்டே வாங்க. திருத்தொண்ட புராணத்தில் திருத்தொண்டத் தொகைன்னு சொல்லக்கூடிய இடத்துல எல்லாம் ஒரு அடைமொழி வச்சிருப்பார், வெவ்வேறு அடைமொழி. இந்த இடத்துல தீதிலா திருத்தொண்டத் தொகை அப்படின்னு என்ன, திருத்தொண்டத் தொகை படிக்கிறோம் இல்லைங்களா. அப்போ முதல்ல வந்தோடனே இந்த வகுப்பு ஆரம்பிக்கும் போது நம்ம படிக்கிறோம், தில்லை வாழ்ந்தனதம் அடியார்க்கும் அடியேன். அது என்ன தீதிலா திருத்தொண்டத் தொகை அப்படின்னா, குற்றமில்லாத திருத்தொண்டத் தொகை பாட்டு. பாட்டுக்கு என்ன குற்றம், பாட்டுக்கு குற்றம்னா எழுத்தில் குற்றம் வந்துடக்கூடாது, சொல்லில் குற்றம் வந்துடக்கூடாது, பொருளில் குற்றம் வந்துடக்கூடாது, அணியில் குற்றம் வந்துடக்கூடாது, யாப்பில் குற்றம் வந்துடக்கூடாது. இந்த 5 சேர்ந்தது தான் செய்யுள், புரியல. அதில் குற்றம் வர்றதுக்கா வந்த பாட்டு இல்லை இந்த பாட்டு. திருத்தொண்டத் தொகை அப்படிப்பட்ட பாட்டல்ல, எல்லாம் பொருந்தி இருக்கக்கூடியது. அப்புறம் ஏன் தீதிலா திருத்தொண்டத் தொகைன்னு சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் இந்த திருத்தொண்டத் தொகையை சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பிறவியாகிய தீதாகிய குற்றம் நீங்கும். கண்டிப்பான சத்தியமான உண்மை. திருத்தொண்டத் தொகையை நாள்தோறும் படிச்சுவாங்க, குருவருள் பெரும் நிறைந்திருக்கும். திருத்தொண்டத் தொகையில் இருக்கக்கூடிய 63 நாயன்மாருடைய திருநாமத்தை தினசரி உச்சரிப்பது பெருமை. நம்ம பேரை தனித்தனியாக படித்து மனப்பாடமாக வச்சுக்கோமா, அதுக்கு ரொம்ப எளிமையாக என்ன பண்ணிட்டாங்க, தில்லை வாழ்ந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் இப்படின்னு பாடலாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 63 பெயரை ஒரு முறை நாளுக்கு ஒரு முறை உச்சரித்த பயன் நம்மளுக்கு வந்து சேரும். குருவருள் நிரம்பி இருக்கும். இந்த பதிகத்தை ஓதுறதுனால என்ன பயனுங்கிறத சுந்தரர் முடிக்கும்போது நம்பியார் பின்னாடி சொல்கிறார், அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு வப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரே. ஆறாரெல்லாம் திருத்தொண்டத் தொகையில் சொன்ன நாயன்மார்கள் அடியார்களுடைய பெயரை சொல்கிறீங்களோ அவங்களெல்லாம் திருவாரூரில் இருக்கக்கூடிய புற்றிடங்குண்டநாதருக்கு அன்பராக ஆகுவார்கள். சரிங்களா, அன்பராக ஆகணும் ஆசை இருக்கா இல்லையா? அப்போ நாள்தோறும் என்ன பண்ணணும், திருத்தொண்டத் தொகையை மறக்காமல் சொல்லணும். இல்லை நம்மளுக்கு நிறைய பழக்கம் சொல்லிகிட்டு இருப்போம், சிவபுராணம் சொல்லுவான். கண்டிப்பாக சில பதிகங்களை நாள்தோறும் ஓதணும். திருத்தொண்டத் தொகை, சிவபுராணம், 5 எழுத்து பதிகம், இடர்களையும் பதிகம், இப்படி படிச்சிங்கனாவே 10 பதிகம் தினந்தோறும் குறைஞ்சபட்சம். கருமுதல் திருவிழாவில் குறைஞ்சபட்சம் 10 திருப்பதிகத்தை தினந்தோறும் படிக்கணும். ஒட்டுக்கா உட்காந்து தான் படிக்கணும்லாம் இல்லை. காலையில் எழுந்தீங்கன்னா நீங்கள் குளிச்சு வர்றதுக்குள்ளே சிவபுராணத்தை சொல்லி முடிச்சிடலாம். எல்லாம் பார்த்து சொல்லி பழகி தான் நீங்கள் பார்த்து சொல்ல மனப்பாடாயிரும். சரிங்களா, சிவபுராணம் மனப்பாடாயிருச்சுங்களா, ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம், எழுந்து நீங்கள் முதல் திருநீரை குளிச்சிங்களோ குளிக்கிற திருநீரை பூசுங்க, அதான் திருநீற்று குளியல். புரியுங்களா, அந்த பல்லு தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு தான் திருநீர் பூசணுங்களா. எல்லா மற்றவங்களுக்கு திருநீர் தான் நம்மளை சுத்தம் பண்ணுது, திருநீர் தான் நம்மளை சுத்தம் பண்ணுது. எனவே திருநீற்றை அணிந்து கொண்டு சிவபுராணம் சொல்லி முடித்து குளித்து வந்தீங்கன்னா சிவபுராணம் முடிஞ்சிருக்கு.
வீட்டு வேலைக்கு போகிற பிறகு தயாராகிட்டு இருந்தீங்கன்னா சிவபுராணத்துக்கு அடுத்தது திருத்தொண்ட தொகை சொன்னீங்கன்னா அது முடிஞ்சிருக்கும், சமையல் செய்யவும் முடிஞ்சிடும். சரிங்களா? எனக்கு மனப்பாடமாக தெரியாதுங்க. திருத்தொண்ட தொகை எடுத்து சமையல் அறையில் நேராக எடுத்து பெருசாக ஒட்டிக்கணும். சரிங்களா? வேலை செய்கிறவங்க காலையில் எல்லோரும் தொலைக்காட்சி பார்த்து பழகிட்டனால அதில் தான் அந்த பக்தி இசை எல்லாத்தையும் கேட்டு கேட்டு பழகி இப்படி தான் பழகி இருக்கிறோம். அங்கே வந்து ராசி பலன் அந்த ராசி நேயர்களே இன்றைக்கி உங்கள் நாள் எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னா அதை கேட்டுவிட்டு அன்றைக்கி முழுக்க அச்சோ எனக்கு இன்றைக்கி இப்படின்னு இப்படியே தான் ஓடிட்டுருக்குறான். அதையெல்லாம் கண்ணிலேயே காதலையே வாங்கக்கூடாது. அதையெல்லாம் அப்படியே அதெல்லாம் போட்டு கேட்டிங்கன்னா தான் அறிவில் போய் பாதிக்கும். சரிங்களா? அடியார்களுக்கு நாளும் கோலும் நல்லனவே செய்யும். நாளும் சிவபெருமான வேண்டிட்டு வேயிறு தோழிவங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடை மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமையை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல அடியார் அவர்க்கு மிகவே தேனமர் பொழில் கொளாலை விளை சென்ன துணி வளசும் 11 பாட்டுன்னு சொல்லுங்க. புரியுதுங்களா? சொன்னீங்கன்னா நாளும் கோலும் தானொரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறை சொய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. இது ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்குங்க. இல்லைங்களா? நம்ம அதை விட்டுட்டு அந்த ராசிக்கு இந்த கட்டத்துக்கு போயிடுச்சு. புரியல? அப்புறம் இல்லாட்டி சில பேருக்கு சமையல் குறிப்பு, சரிங்களா, காலையிலேருந்து சமையல் குறிப்பை போட்டு உக்காந்தாங்கன்னா அதை பார்த்து இதெல்லாம் நமக்கு தொலைக்காட்சி என்பது தொல்லைக்காட்சிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கணும். அறிவை முழுக்க எதுவுமே வந்து விஞ்ஞானத்தில் எல்லா நல்லது இருக்குது, அதே சமயம் பல கெட்டது இருக்குது. இல்லை, அதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லலை. அதனால் நம்ம பயனடைவது என்ன, நம்ம அறிவில் என்ன மாற்றத்தை தருது. இதே நீங்கள் ஒரு சிவபுராணம் ஒரு புராணத்தை கேட்டிங்கன்னா நம்ம அறிவில் போய் தேவையில்லாத குற்றங்கள் தங்காது. எத்தனை பேர் இந்த மெகா சீரியல் தொடர் பார்க்குறோம் இல்லைங்களா? தொடரை பார்த்து நம்மளுக்கு என்ன வந்துச்சு, தொடரை பார்த்ததுனால என்ன பயன் கிடைச்சதுங்க ஐயா? மற்றவங்களை பற்றி கோல் சொல்கிற பயன் கிடைச்சது. நீங்கள் எல்லா தொடரையும் புழிஞ்சு ரசமாக எடுத்தீங்கன்னு என்ன இருக்கும்? புறம் கூறுதல். இந்த புறம் கூறாமைன்னு சொல்லி அதிகாரம் வச்சிருக்கிறார் வள்ளுவர். பிறரை பற்றி புறம் கூறுதலை செய்யாதுன்னு அதிகாரம் வச்சிருக்கிறார். நீங்கள் எல்லா மெகா தொடரையும் அப்படி ரசமாக புழிஞ்சு எடுத்தீங்கன்னா அதனுடைய எசன்ஸ் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா புறம் கூறுதல், பிறரை பற்றி குறை சொல்லுதல். இதுதான் அதோடைய ரசமாக இருக்கும். அதை ஏன் போய் அவ்வளோ விழுந்து பார்க்கணும்? இல்லை, சிவபுராணம் சொல்கிறதுக்கு நேரம் பத்தலை, திருத்தொண்ட தொகை சொல்கிறதுக்கு நேரம் பத்தலைன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி பாருங்கள். நம்ம அறிவுக்குள்ளே எவ்வளவு சிவஞானம் பிறக்கும். இல்லை, எனவே இங்கே இந்த தீதிலா திருத்தொண்ட தொகை குற்றத்தை இல்லையாக செய்யக்கூடிய திருத்தொண்ட தொகையை தரும் பொருட்டு, தர அப்படிங்கிறத எப்படி படிக்கணும்? தரும் பொருட்டு போதுவார். எங்கே போதுவார்? அந்த நந்தவனத்துக்கு போனார். போய் என்னாச்சு? அவர் மேல் மனம் போக்கிட திருத்தொண்ட தொகையை தருவதற்காக நந்தவனச்சூழலுக்கு வந்தவர் அவருடைய மனத்தை எங்கு போக்கினார்? அப்படி எதுக்காப்பில் இருக்கக்கூடிய நந்தவனத்துக்கு போனச்சு. அவர் மட்டுமா அனுப்பினார் தூது? அங்கிருந்து காதல் மாதரும் காட்சியில் கண்ணினர். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். 2 பேரும் பார்த்தார். இந்த 2 பேரையும் பார்க்க செய்த செயல் யாருடையது? ஈசனின் திருவிளையாடல், பெருமானுடைய திருவிளையாடல். புரியுதுங்களா? அவர் இதை காரணமாக வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த விளையாட்டை செய்தவரை தவிர சுந்தரருக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்து இந்த மாதிரி ஒரு செயலை நடத்தணுங்கிறதுக்காக அதை செய்யலை. திருத்தொண்ட தொகை தருவது தான் மூல காரணம். இல்லை, எனவே இங்கே அப்படி ஒரு செயலை செஞ்சுட்டு போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார். முன்னம் மாங்கவன் மொய்முகை நாள் மலர் என்னை ஆட்கொண்ட ஈசனுக்கு எய்வன பன்மலர் கொய்து செல்ல பனிமலர் அன்னம் அன்னவரும் கொண்டு அகன்றபின். இப்போது ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்தாங்க. அப்படியே அந்த நந்தவனத்தை பார்த்தார். ஆகா, அம்பிகைக்கு பணி செய்கின்ற அழகிய பெண்கள் அப்படின்னு ஒரு நிமிடம்
அந்த பக்கம் இருந்து அவங்க ஆகா இறைவனுக்கு தொண்டு செய்கின்ற அன்பர் அவங்க இல்லை. அடுத்த வினாடி இவர் சிவசிவா சிவசிவா பெருமானுடைய பணி செய்ய இங்கே வந்திருக்கிறோமே, மலர் பறிக்க வந்திருக்குமே அப்படின்னு இவர் மலர் எடுத்துகிட்டு என்ன பண்ணார், இறைவனை நோக்கி வந்தார். அந்த பெண்கள் இருவரும் அதே நினைப்போடு அவர்களும் அம்பிகையை நோக்கி சென்று இறைவனுடைய திருவடிக்கு மலரை எடுத்துக்கொண்டு அருகாமையில் வந்து இறைவனுக்கு அருகாமையில் வந்தவுடன் இறைவன் அவரை பார்த்து சொல்கிறார், ஆதிமூர்த்தி அவன் திறம் நோக்கியே மாதர் மேல் மனம் வைத்தனை, மாதர் மேல் மனம் வைத்தனை தென்புவி மீது தோன்றி அம்மெல்லியலாருடன் காதல் இன்பம் கலந்து அணைவாயன. சாமி நீங்கள் கொஞ்சம் அப்படியே இதெல்லாம் வச்சுட்டு கற்பனையில் கொஞ்சம் அப்படி நினச்சி பாருங்கள். கையில் அப்படியே மலர்களை எல்லாம் பூங்குடலையில் எடுத்துக்கொண்டு சாமிக்கு திருவடிக்கு நோக்கி வர்றார். அப்படியே இறைவன் ஒரு புன் சிரிப்பு, சுந்தரா சுவாமி, சுந்தரா சுவாமி உள்ளுக்குள்ள நீ அப்படி நம்ம கற்பனையாக அந்த நாடகச்சுவையர் காப்பியச்சுவையர் ரசிச்சு பாருங்கள். சாமி எப்படி எடுத்தோன்னே சொல்லியிருக்க மாட்டார், எப்படி சொல்லிப்பார், சுந்தரா சுந்தரா. அவராக சொல்லியிருக்கலாம்ல, சாமி அங்கே போனேன் இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்தது, திருவருள் மன்னிச்சுக்க. அதுக்குள்ள சுவாமி ஆதிமூர்த்தி, அவன் எப்படிப்பட்ட மூர்த்தி, ஆதிமூர்த்தி அனைத்தும் அறிந்தவன் சரிங்களா. அந்த ஆதிமூர்த்தி அவன் திறம் நோக்கியே, சுந்தரமூர்த்தி நாயனாருடைய உள்ளத்தினுடைய திறப்பாட்டை கருத்தில் கொண்டு மாதர் மேல் மனம் வைத்தனை, மாதர் அப்படிங்கிற நினைப்பே அங்கே வரக்கூடாது. அங்கே எப்படி இருக்கணும், அது திருக்கைலாயம், அங்கே மாதர் அப்படிங்கிற உருவத்துக்கெல்லாம் இடமே இல்லை. ஆனால் இறைவன் அப்படி ஒரு காட்சி காமிச்சு இவரை அப்படி பார்க்க வச்சு இவர் என்ன சொல்கிறார், அந்த பெண்களையெல்லாம் மாதர் பெண்கள் என்று நினைச்சு பார்த்துட்டியா, சரி மாதர் மேல் மனம் வைத்தனை அம்மெல்லியலாருடன் தென்புவி மீது தோன்றி, இந்த ரெண்டு பேர்த்தோட தென் திசையில் போய் தோன்றி காதல் இன்பம் கலந்து அணைவாய். ஆணை உத்தரவு எப்படி நீதி தீர்ப்பு எப்படி வழங்குறார், ரெண்டு பேரையும் பார்த்தையா, சரி அவங்க ரெண்டு பேரையும் போய் பூமியில் போய் திருமணம் செய்து கொண்டு நல்ல இன்புற்று மீண்டும் இங்கு திரும்பி வருக, இப்படிக்கு தீர்ப்பு முடிஞ்சது. இப்போ இவர் போய் என்ன பண்ண முடியாது, சாமி தீர்ப்பை மாற்றலாம்ல அப்படிலாம் கேட்க முடியாது. அது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது, அப்படி பேனாவை என்ன பண்ணிட்டார், அமுத்தி உடைச்சிட்டார், தீர்ப்பு மாற்றலை. ஆனால் நம்பி ஆரூரர் உள்ளத்தில் கலங்கி நடுங்கி கொண்டு இறைவனுடைய திருவடிக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். சாமி இப்படி உத்தரவு சொல்லிட்டார், சுந்தரா மாதர் மேல் மனம் வைத்தனை அந்த பெண்களோடு சென்று தென்பூமி மீது தோன்றி காதல் இன்பம் கலந்து திரும்பி வா அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்ட உடனே நம் நம்பி ஆரூரர் கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான், கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான், மை செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மையல் மானுடமாய் மயங்கும்படி ஐயனே தடுத்து ஆண்டருள் செய்யன, ஐயனே தடுத்து ஆண்டருள் செய்யன. கீழே போன்னு நம்ம சுந்தரரோட இறைவன் உத்தரவு போட்ட உடனே கைகளை அஞ்சலி குவித்தவாறு நடுங்குகிறார். கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் சரிங்களா. அந்த கலக்கம் எப்படி இருந்திருக்கும்னு சுந்தரருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் அவர் இருந்த இடம் எப்படிப்பட்ட இடம், இறைவனுடைய அணுக்கத் தொண்டர். சிந்திச்சு பாருங்கள், சிவபெருமானுக்கு அருகாமையிலிருந்து அணுக்கத் தொண்டராக இருந்து பணி செய்கிற அளவுக்கு அவருக்கு உரிமையை கொடுத்துருந்தார். அப்படிப்பட்டவரை என்ன பண்ணியிருக்கிறார், நீ கீழே பூமிக்கு போ அப்படின்னு திருப்புறார். திருப்பும்போது அவருடைய உள்ளம் எப்படி கலங்கியிருக்கும். இந்த கலக்கத்துக்கெல்லாம் நாம் எந்த விதத்தையும் நம்ம அறிந்து பார்க்க முடியாது. நம்ம உலகத்தை நீங்கள் நம்மளுடைய எம்பிரான் மாணிக்க வாசக பெருமானை இறைவன் திருப்பெருந்துறை ஆட்கொண்டு எல்லா வகையான அருளையும் செய்து நீங்கள் ஒரு கோயிலை கட்டிட்டு நீ எங்கே வா,
தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு பிரிஞ்சார் பாருங்க. அந்த பிரிஞ்சு திருப்பெருந்துறையிலேருந்து தில்லைக்கு போய் மறுபடியும் இறைவனுடைய திருவடி கலக்கிற வரைக்கும் அவருடைய புலம்பலார் இல்லையா, அந்த புலம்பல் இப்போது சுந்தரருக்கு. இந்த புலம்பல் ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த இறைவனுடைய அருளை பெற்ற பிறகு, இறைவனுடைய குருநாதருடைய அருளை பெற்ற பிறகு இந்த பூமியில் வாழ்கின்ற காலம் அனைத்தும் துன்பம். இல்லாட்டி இவங்க அந்த நல்லா கவனித்து பாருங்கள், ஒவ்வொருவருமே இறைவனுடைய அருளை பெற்று கண்டவர்கள். அவருடைய ஞானசம்பந்த பெருமான் 3 வயதில் அம்மையப்பரை பார்த்துட்டார். ஞானப்பால் உண்டு 3 வயசில் பார்த்துட்டார். சுந்தரமூர்த்தி நாயனார் 16 வயதில் பித்தாப்பிரை சுடி பாடும்போது பாட்டார். அதே மாதிரி மாணிக்கவாசக பெருமான், அதே மாதிரி அப்பர் சுவாமிகள் எல்லாருமே இறைவனுடைய அருளை பெற்று அவரை தரிசனம் கண்டவர்கள். அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும், இந்த பூமியிலே இருந்து பல காலம் என்ன பண்ணியிருக்கணும், இப்படி நம்ம வாழ்ந்து இறைவனுடைய திருநை பார்த்துக்கிட்டே இந்த உலக வாழ்க்கை நல்ல சந்தோஷம் வாழலான்னு எதிர்பார்த்துருக்கணும்ல. மணிவாசக பெருமான் ஆற்றேன் எம் ஐயா அரணேவோ என்றென்று இந்த உலகத்தில் இருக்கிறது என்ன முடியாதுன்னு சொன்னார். ஆற்றேன். நம்மளை யாராவது கேட்டால் இந்த உலகத்தில் இருக்கிறது முடியாதுன்னு சொல்லுவோமா? நம்மளை யாராவது கேட்டால் இந்த உலகத்தில் இருக்க முடியலைங்க அப்படின்னு சொல்லுவோமா? சும்மா வாயில் வேணால் எப்போயாவது கஷ்ட காலம் சூழல வந்தேன்னா இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு போயிடலாங்க பேசாமல் அப்படின்னு வாயில் சொல்லுவோம். புரியல? உண்மையிலே அறிவில் இருக்குமான்னு கேட்டால் அவ்வளோ பேர் அறிவில் இருக்கார். புரியல? ஆனால் மணிவாசக பெருமான் தரிக்கிலேன் காய வாழ்க்கை, தரிக்கிலேன் காய வாழ்க்கை, இந்த உடம்பை என்னால் பொறுத்துக்க முடியலன்னார். அவருக்கு ஏதாவது உடம்புல துன்பமாக நோயாக ஏதாவது பாதித்திருந்தால் என்ன, ஒன்றும் கிடையாது, ஜம்முன்னு இருந்தாங்கல்லாம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த உடம்பில் என்னால் இருக்க முடியல. ஏன்? அந்த பெரும் சுவை, இந்த இறைவனுடைய திருவருடி சுவையை கண்டவர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பம் எல்லாம் ஒரு சமானமாகவே தெரியாது. இதில் ஏப்பா இருந்து உழந்து கொண்டு இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இறைவன் என்ன நினைக்கிறார், நமக்காக அவங்களெல்லாம் பூமியில் வலுக்கட்டாயமாக இருக்க வைக்கிறார். ஞானிகளை பூமிக்கு இறைவன் அனுப்புவதற்கான காரணமே அவர்களுடைய வினையின் சம்பந்தமாக அனுப்பப்பட்டவங்கள. நீங்கள் நம்மளெல்லாம் எதுக்காக அனுப்பிச்சிருக்கிறார், இன்னும் வினை முடியல, சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் என்ன முடியல, வினை முற்று பெறலை. ஆனால் பெரிய அருளாளர்களுக்கெல்லாம் இறைவன் நம்பொருட்டு கீழே அனுப்புகிறார், சரிங்களா? நமக்காக ஒரு வேலையை செய்யணும்னா நம்ம விரும்பி செய்வோம், பிறருக்காக ஒரு வேலையை போய் செய்யணும் விரும்பி செய்வோமா? இதுக்காக போயிட்டு வாப்பா, அவருக்காக போயிட்டு வாப்பா, ஏங்க வேறு யாராவது அனுப்பலாம் இல்லைங்க அப்படி நம்ம என்ன பண்ணிடுவோம், தப்பிச்சுட்டு போயிடுவோம், சரிங்களா? ஆனால் இறைவன், அதனால தான் அவங்களுக்கு பேர் திரு அவதாரம். அவங்க பிறந்தார்கள் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நாயன்மார்கள் பிறந்தார்கள்னோ அருளாளர்கள் பிறந்தார்கள்னு சொல்கிற வழக்கம் இல்லை. அவங்கள என்ன ஆனாங்க, திரு அவதாரம் செய்தவர்கள். நமக்காக அவதாரம்னு என்னதுங்க, கீழிறங்குகள். கீழிறங்கல் அப்படிங்கிறது பேர் தானேங்க அவதாரம். நம்ம வீட்டில் சொல்கிற அவதாரம் இல்லை. வீட்டில் இப்போ நம்ம வீட்டில் சொல்லும்போது குழந்தைங்களே இப்போ பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு அவதாரம் அப்படின்னு சொல்லணும், அந்த அவதாரம் இல்லை, சரிங்களா? அவதாரம்னா கீழிறங்கி வருதல். அப்போது கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் திரும்ப. அப்படி சாமி கீழே போப்பான்னு சொன்ன உடனே மனசில் நீங்கள் அப்படியே கங்கையை நினச்சிக்கங்க. கங்கை ஏன் 1000 முகம் கொண்டு சீற்றமாக கீழே வந்தா? அப்போ ஆகாச கங்கை சாமியோட திருக்கைலாயத்தில் ஜம்முன்னு இருந்தவளை போய் இந்த பகீரதனுடைய பூசைக்கு அவனுடைய தவத்துக்காக என்ன பண்ணிட்டாரு, பூமிக்கு போன்னு சொன்னோன்னே கோபம் வந்துருச்சு, புரியுங்களா? அந்த கோபத்தை தான் அப்படியே சீறி வர்றா. அதே மாதிரி நம்ம நம்பியாரூருக்கு பயங்கரமாக மனம் வருந்துறார். சாமியை விட்டு நீங்கள் சொல்கிறாரே, ஏன் நீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அடுத்த வரி, செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன். எப்போ இறைவனுடைய திருவருளிலிருந்து நீங்கி நிற்கிறோமோ அப்பையெல்லாம் நமக்கு சிறுமை ஏற்படும். நாம் எத்தனை பேர் உணர்ந்திருப்போம் அப்படிங்கிறது தெரியாது. நமக்கு எப்பொழுது இறைவனுடைய சார்பும் திருக்கூட்ட சார்பும் நீங்கி நிற்கிறோமோ அப்பையெல்லாம் நம்ம அறிவு உலகத்தை நோக்கியும் தேவையில்லாத விஷயத்தை நோக்கியும் போயிடும். இதனால் அடியார் கூட்டத்தோடு நல்லா வளர்ந்து வர்றவங்களுக்கு தெரியும், நீங்கள் அடியார்களோடு இருக்கணும் அப்படின்னு சிவஞான போதத்தில் 12ஆம் நூற்பாவில் சொல்கிறார். சிவஞான போதம்
11 நூற்பாவோட பொருள் முடிஞ்சுது. 11 நூற்பாவோட முக்தி சிவப்பேறு, 11வது நூற்பா சிவப்பேறு. 10ஆம் நூற்பா பாசசயம், பாசத்தை நீக்குதல் சொல்லுதல், எப்படி பாசம் நீங்கிறதுன்னு 10வது நூற்பா. 11ஆம் நூற்பா இறைவனுடைய திருவடி பேர் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். திருவடி பேர் பெற்றாச்சில்ல, பெற்ற வேண்டியதானே. ஆனால் இந்த உடம்பு இருக்கிற காலத்தில் திருவடி பேர் கிடைக்கும். சிவபெருமானோட கலந்திருக்கக்கூடிய சீவன் முக்தி என்று சொல்லக்கூடிய முக்தி கிடைக்கும். அப்படி கிடைக்க பெற்றவர்களுக்கு மீண்டும் அந்த இடத்துலேருந்து வலுவாமல் இருக்கிறதுக்கு உபாயம்தான் 12ஆம் நூற்பா. கிடைச்சதை தக்க வச்சுக்கிறதுக்கு தான் என்ன பேருங்க உபாயம் 12ஆம் நூற்பா. இப்போ நாம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல வச்சுக்கங்க. நல்லா படிச்சிங்க, இசை கற்றுக்கிட்டீங்க, இசைங்கிற கலையை கற்றுக்கிட்டீங்க. கற்றுக்கிட்ட இசைக்கலையை நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்துறீங்கன்னா மறந்து போயிடும். நீங்கள் எப்படி கற்றுருந்தீங்கனாலும் சரி, சரிங்களா, அதுக்கு தினந்தோறும் சொல்லி பார்க்கணும். புரியுங்களா? சாதகம் செய்யணும், சாதகம் தினந்தோறும் செய்யணும். இப்போ நீங்கள் இசை கற்றுக்கொள்ள வராங்களா, காலை மாலை சாதகம் செய்யணும். ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கற்றுக்கிட்ட அந்த ஸ்வரங்கள் அந்த படிப்பு மறக்கக்கூடாது. ரெண்டாவது குரல் இதாகக்கூடாது. இதை விட்டால் என்னாகும்? பறி போயிடும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு கலையுமே. நீங்கள் எதையுமே, அதனால தான் நம்முடைய வள்ளுவர் தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. சரிங்களா? கிணறு தோண்டிறோம், தோண்டத்தான் என்னாகும்? ஊரும். அதே மாதிரி அறிவு கற்கத்தான் ஊரும். இந்த கற்றலுங்கிறதுக்கு என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, பழையன புதுக்கலும் புதியன கற்றலும். கல்வி கற்றுக்கிட்டே போகலாம். சரிங்களா? இப்போ யாருக்காவது 12வது படித்த ஞாபகம் இருக்கா என்ன? 10வது படித்த ஞாபகம் இருக்கா என்ன? அங்கங்கே ஏதாவது ஞாபகம் இருக்கும், இது எதாவது படிச்சிருக்கிறோன்ட்டு. போன வருஷம் படித்ததே இந்த வருஷம் ஞாபகம் இருக்காது. சரிங்களா? போன வருஷம் படித்து பரீட்சை முடிஞ்சு வெளியே வந்துட்டோம்னா அந்த படிக்கிற பெண்ணுங்க குழந்தைங்க பூரா என்ன பண்ணுவாங்க? புத்தகம் தூக்கி பரன். ரிசல்ட் வந்துருச்சு, முடிவு வந்துச்சா, புத்தகம் எடை கிடைக்க அவங்க போடுறாங்களே, வீட்டில் என்ன பண்ணிடுவாங்க? அடுத்த வருஷத்துக்குள்ளே அது எடைக்கு போயிடும். அவ்வளோதான் படிப்பு. ஆனால் கல்வி என்பது தொடர்ச்சி. கல்விங்கிறதுக்கு பல்கடல்னு பேர். கல்வி என்னும் பல்கடலில் பிழைத்தோம்னார் நம்மளுடைய மணிவாசக பெருமான். படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கு ஏதாவது முற்றுப்புள்ளி இருக்குமா? இருக்கவே இருக்காது. நீங்கள் படித்து பின்னாடி டிகிரி போடுறீங்கல்ல, பேருக்கு பின்னாடி பட்டம், பட்டத்தில் போடும்போது என்னென்னு போடுவோம்? பிஏ பிகாம் அப்படின்னு போட்டு புள்ளி வச்சு ஒரு கமா போட்டிருக்கோம். சரிங்களா? சரி, கமா எதுக்கு? மீண்டும் அடுத்தது பிகாம் முடிச்சிங்களா, எம்காம் முடிச்சோன்னா புள்ளியை வைக்கிறோம். எம்காம் புள்ளி கமா. ஏன்? மறுபடியும் தொடரும். கல்விக்கு முற்றே கிடையாது. படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் காலம் முழுக்க. ஆனால் நம்ம படிக்க போகிறதில்ல. ஆனால் கல்வியினுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா படிச்சுக்கிட்டே இருக்கிறது. எனவே இறைவனுடைய திருவடி எப்பெல்லாம் நீங்கி நிற்கிறோமோ அப்பையெல்லாம் துன்பம் என்பது அருளாளர்கள் நமக்கு காட்டிய வழி. செம்மலர் நோன்றால் சேரலொட்டா அம்மலம் களி அன்பரொடு மறி மால் அற நேயம் அழிந்தவர் வேடம் ஆலயம் தானும் அரணென தொழுமே. எப்பொழுதுமே இறைவனையும் சிவாலயத்தையும் பரமேஸ்வரனாக அதாவது அடியார் திருக்கூட்டத்தையும் சிவாலயத்தையும் பரமேஸ்வரனாக கண்டு வழிபடுக என்று மெய்கண்டார் சொல்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஞான தொடர்பு நம்மளை விட்டு நீங்கக்கூடாது. இதுக்கு சிவஞான சித்தியால் ரொம்ப அருமையான ஒரு உதாரணம் காட்டுவார். எப்பையெல்லாம் நாம் இறைவனுடைய திருவடியை விட்டு அகலறமோ அப்பையெல்லாம் நம்ம அறிவை குற்றம் பற்றும். எது போலனா, பாசி படர்ந்த குளத்தின் மீது கல்லினை விட்டெறிய விடும்போது அகலும், சிறிது நேரத்தில் பறக்கும். இல்லை, பாசி படர்ந்த குளம் இருக்குது, அந்த குளத்தில் ஒரு கல்லை தூக்கி போடுறீங்க. அந்த கல்லை தூக்கி போடும்போது அந்த பாசியில் என்ன ஆகுங்க? குளத்தை விட்டு நீங்கும், கொஞ்ச நேரத்தில் மீண்டும் பற்றிக்கும். அதுபோல் எப்பொழுதெல்லாம் சிவபெருமானுடைய அரணடியை அறிவில் நினைக்கிறோமோ அப்போயெல்லாம் அறிவை விட்டு என்ன நீங்கி போவோம்? குற்றங்கள் நீங்கிக்கிட்டு இருக்கோம். எப்போ அரணடியை நினைக்கிறத விடுறோமோ அப்போ குற்றங்கள் அறிவை பற்றும். ஏன்னா நம்மளுடைய சேக்கிழார் பெருமான் ஏன் இந்த இடத்துல அவ்வளோ ஒரு செய்தியாக வைக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பிள்ளை நம்பியாரூர் சுந்தரர் சாமியை நோக்கி கலங்கி நிற்கிறார். சாமி கீழே பூமிக்கு போக சொல்லிட்டாரு. நம்ம அவருடைய திருவடி விட்டு நீங்கணும்னா குற்றம், நம்ம அறிவு என்ன ஆயிரும்? கெட்டு போயிடும். அதனால தான் மணிவாசகர் விடில் கெடுவேன் சொல்கிறார். விடில் கெடுவேன்னானுங்க நம்மளாம் புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க.
நமக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறாங்க, நாம் கொஞ்சம் உயர்ந்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்கள விட்டு நீங்கன்னு வச்சுக்கோங்க, கெட்டு போயிடும். கெட்டு போயிடுறதுன்னா என்ன, ஞான தொடர்பு கிடைக்காது. சரிங்களா? இதுக்கு நல்ல அருமையான உதாரணம், ஒரு எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய நெருப்பு, விறகு கட்டையில் நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்கின்ற விறகு நெருப்பு நடுவில் பச்சை விறகு கொண்டு போய் வச்சிங்கனாலும் அது என்ன ஆயிரும், பற்றி எரியும். நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற நெருப்பு கட்டையெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு விறகு கட்டை, அதில் பச்சை கட்டையை கொண்டு போய் வச்சிங்கனாலும் தீப்பற்றி எரியும். அதுவே எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய நெருப்பு கட்டை விறகு கட்டைகளில் இருக்கக்கூடிய காய்ந்த ஒரு விறகு கட்டையை ஒரு பக்கம் அப்புறப்படுத்தி வச்சிங்கன்னா அணைஞ்சு போயிடும். இதுதான் அடியார்களோடு திருக்கூட்டத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, நாம் பக்குவமே இல்லாமல் பச்சைக்கட்டையாக இருந்தாலும் அந்த திருக்கூட்டங்கிற நெருப்போடு சேர்ந்துருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நாம் சிவஞானம் பிரகாசித்து நல்லா இருப்போம். நாம் எவ்வளவு திருவருள் அறிவு பெற்று பக்குவம் உடையவர்களாக இருந்தாலும் அந்த நெருப்பாகிய திருக்கூட்டத்தை விட்டு விலகணும்னா அணைந்து விடுவோம் என்பது உடையால் உந்தன் நடுவிறக்கும் உடையால் உந்தன் நடுவிருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் என்று மணிவாசகர் வேண்டுகின்ற வேண்டுதல் அதுதான். சரிங்களா? அதனால தான் கைகள் அஞ்சலி குப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் ஒரு விண்ணப்பம் வச்சார். மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்த ஆண்டருள் செய். சாமி, நீங்கள் சொன்ன உத்தரவுக்கு மீறி நான் ஒன்றும் பேச முடியாது, நான் கீழே போகிறேன். நான் பூமியில் போய் நீங்கள் என்ன வேலைக்காக என்னை அனுப்பியிருக்கிறீங்களோ அந்த வேலையை விடுத்து நான் வேறு எதையாவது செஞ்சேன்னா என்னை என்ன பண்ணிடணும், தடுத்து ஆட்கொள்ள வேணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தை வைத்து கொண்டு அதனுக்கான அறிவை பெற்று விட்டு செல்கிறார். சாமிகிட்ட இப்போ திருவடிக்கு விண்ணப்பிச்சிட்டார் ஒப்பந்தம். அதுக்கு பெருமானுடைய பதில், அங்கனாலன் அதற்கு அருள் செய்த பின் நங்கைமாருடன் நம்பி மற்று அத்திசையில் தங்கு தோற்றத்தில் இன்புற்று சாரும் என்று அங்கு அவன் செய்கையெல்லாம் அறைந்தனன். சாமி அப்படியே ஆகட்டும், அதுக்கு மேலே பேச்செல்லாம் இல்லை. சாமி கீழே பூமியில் போய் எந்த விதமான துன்பத்துக்கு ஆளாகக்கூட, தவறாக எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ஆகட்டும். அதான் முதல் வரி. அங்கனாலன் அதற்கு அருள் செய்தபின் அடுத்து என்ன நடந்தது, நங்கைமாருடன் மற்ற அத்திசை தங்கு தோற்றத்தில், என்னதுங்க, அந்த பெண்களோட அவங்க எங்கெங்கே போய் தோன்ற வேண்டுமோ அப்படி தங்குகின்ற தோற்றத்தில் நம்பி என்று சொல்லக்கூடிய ஆளாள சுந்தரரும் பெண்கள் கமலினி அணிந்தது என்பவர்களெல்லாம் வந்து இன்புற்று சாரும், அதாவது இன்புற்று இங்கு வந்து சேர்கின்றார்கள். எதற்கு, அந்த இறைவன் சொல்லுகிற அந்த இன்பத்தை அனுபவிக்கும் பொருட்டு சார்ந்து அங்கு அவன் செயலெல்லாம் அறைந்தனன். திருக்கைலாயத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் ஏன் பூமிக்கு வருகிறார் என்பதை வரைக்கும் என்ன சொல்லிட்டார், உபமன்ய முனிவர் சீடர்களுக்கு சொல்லிட்டார். ஏன் பூமிக்கு வருகிறார், இதோ தென் திசையில் வந்து திருத்தொண்ட தொகை பாடணும், அதற்காக ஒரு திருவிளையாடல் நடத்தினான் இறைவன், பார்த்தார், பூமிக்கு அனுப்பிட்டார். வந்து இங்கே இன்புற்று மீண்டும் எங்கே போகிறார், திருக்கைலாயத்தை சார இருக்கின்றார். அப்போ சார்கின்ற செய்தி தான் இங்கே சொல்கிறேன் என்று உபமன்ய முனிவர் சொல்லி முடிக்க, அந்த நாளரும் மாங்கது கேட்டவர் பந்த மானுட பார்ப்படு தென் திசை இந்த வான் திசை எட்டினும் மேற்பட வந்த புண்ணியம் யாது என மாதவன். இப்போது அந்த முனிவர்கள்லாம் இதை கேட்ட உடனே தன்னுடைய அருட்குருநாதர்கிட்ட உபமன்ய முனிவர்கிட்ட, சுவாமி இப்போது இறைவன் வந்து சுந்தரரை தென் திசைக்கு போன்னு சொன்னார், அப்படி இந்த தென் திசையினுடைய சிறப்பு என்ன? இப்போ வரலாற்று அங்கிருந்து மறுபடியும் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த தென் திசை என்று சொல்லக்கூடியவர், ஏன்னா மாதவம் செய்த தென் திசை என்று சேக்கிழார் சொல்லியிருக்கிறார், அந்த தென் திசையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு நம்மளுடைய உபமன்யனுடைய சீடர்கள் கேட்குறாங்க. அதை சொல்கிறார், அந்த நாளரும் உபமன்யனுடைய சீடர்களும் ஆங்கது கேட்டவர், உபமன்ய முனிவர் சொல்ல கேட்ட வரலாற்றை கேட்டவர்கள் வந்த மானுட பார்ப்படு தென் திசை,
உயிர்கள் எல்லாம் வந்து பந்தப்படுகின்ற பூமி. அப்படிப்பட்ட பூமியில் தென் திசை இந்த வான் திசை எட்டினும், வான் திசைனா பெரிய திசை, 8 திசையில் இந்த தென் திசை மட்டும் ஏங்க சிறந்தது என்று மேற்பட வந்த புண்ணியம் யாது என கேட்குறார். அதுக்கு மாதவனாகிய உபமன்ய முனிவர் பதில் சொல்ல தொடங்குகிறார். இதிலிருந்து 31வது பாடலிருந்து 36வது பாடல் வரை தென் திசையினுடைய சிறப்பு, அதாவது தென் தமிழகம் என்று சொல்லக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க இந்த பூமிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால் பல வகையான சிறப்புகளை தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். நல்லா கவனிச்சுக்கங்க. வரலாற்று சிறப்பு என்று சொல்லக்கூடிய சிறப்பு வேறு. இந்த மாதவம் செய்த தென் திசைன்னு சொல்லியிருக்கிறாரே, அப்படி என்ன தென் திசை, இந்த திசைக்கு என்ன தவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமையை தெய்வ சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். முதலில் பொறு அரும் தவத்தான் புலிக்காலனாம் அருமுனியந்தை அர்ச்சித்தும் உள்ளது பெருமை சேர் பெரும்பற்ற புனியூர் என்று ஒருமையாளர் வைப்பாம்பதி ஓங்குமால். முதல்ல இந்த தென் திசை தில்லை என்று சொல்லக்கூடிய பெரும்பற்ற புலியூரை இடமாக கொண்டிருக்கிறது. அது இந்த தென் திசைக்கு சிறப்பு. ஒரு நாடு, ஒரு ஊர் அப்படின்னா அதுக்கு என்ன உயர்ந்த பெருமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய வழிபாட்டு சூழல். செல்வம் இருக்கலாம், பல வகையான குடிமக்கள் வாழ்கின்ற வகைகளுக்கு அளவுக்கு வளம் இருக்கலாம். இதெல்லாம் இருந்தாலும் அந்த நாட்டுக்கு எது சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வழிபாடு செய்கின்ற நிலைப்பாடு. இப்படி தான் நம்மளுடைய தமிழர்கள் வாழ்ந்தார்கள். ஏன்னா வாழ்ந்தார்கள் இறந்த காலத்தை தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஊருனா இப்போ என்ன, நேராக வெளிநாட்டுக்கு போவோம், பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதுதான் சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லி வேறு சூழலை எதிர்பார்த்து தான் இன்றைக்கு மக்களுடைய ஓட்டம் இருக்கோ தவிர, எந்த ஊரில் வழிபாட்டு திருத்தலம் இருக்குது அப்படின்னு சொல்லி போய் குடியிருக்கணுங்கிற நினைப்பெல்லாம் இன்றைய சமூகத்துக்கு இல்லை. அன்பர்களே, அந்த பெரும்பற்ற புலியூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலம், தில்லை என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தினுடைய வரலாற்று பெயர்னால் அந்த திருத்தலத்துக்கு ஏன் பெரும்பற்ற புலியூர்னு பேர் வந்துன்னு கேட்டிங்கன்னா, புலிக்கால் முனிவர் என்று சொல்லக்கூடிய முனிவரும் பதஞ்சலி முனிவர் என்று சொல்லக்கூடிய முனிவர் இருவரும் இறைவனை வேண்டிக் கொள்ள இறைவன் கூத்த பெருமானாக இருந்து நடனம் செய்த இடம் தில்லை வனம். ஏன் தில்லைங்கிற தலம் உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தில்லைங்கிறதே ஒரு வனச்செடி, ஒரு காடு. தில்லைங்கிறது ஒரு விஷச்செடி. அந்த தில்லை வனம் அப்படின்ட்டு, சரிங்களா? தில்லை என்று சொல்லக்கூடிய அந்த விஷக்காட்டை அழித்து இறைவன் அந்த இடத்துல நடனமாடினார். இறைவனும் வந்து யாருடைய வேண்டுதலுக்காக? புலிக்கால் முனிவர் என்று சொல்லக்கூடிய வியாக்கிரபாதர், பதஞ்சலி முனிவர் என்று சொல்லக்கூடிய இருவரும். அடுத்த பாட்டில் பதஞ்சலி முனிவரை பற்றி சொல்லுவார். இப்போ புலிக்கால் முனிவர், புலிக்கால் முனிவர் யாருன்னு கேட்டால் உபமன்ய முனிவருடைய தந்தை. அவருக்கு ஏன் புலிக்கால் வந்ததுங்கிறத இங்கே சிறப்பு. இறைவனுடைய திருவடிக்கு மலர்களை மரத்தில் ஏறி பறித்து சாத்த வேணுங்கிறதுக்காக தன்னுடைய கையும் கால் எப்படி இருக்கிற மாதிரி வாங்கிட்டார். கேட்டு தவம் இருந்து புலி வடிவம் வேண்டி பெறுகிறார். நீங்கள் பின்னாடி மீராட்டி காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு பார்ப்போம். அங்கே சாமிகிட்ட பேய் வடிவம் வேண்டி பெறுவாங்க. ஏன் பேய் வடிவம் வேண்டி பெற்றாங்க அப்படின்னு கேட்டால், தன்னுடைய அழகு தன்னுடைய கணவனுக்கு பயன்படாத போது இனி இந்த அழகு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சாமிகிட்ட என்ன வடிவம் வேண்டுவார்? உன்னுடைய சிவகணங்களில் ஒரு கணமாக இருக்கக்கூடிய பேய் வடிவத்தை தா அப்படின்னு சுவாமிகிட்ட கேட்டு பெறுவார். இங்கே நம்மளுடைய புலிக்கால் முனிவர் இறைவன்ட்டு எவ்வளவோ காலம், அநேக காலம் தவம் இருந்து சாமிகிட்ட கேட்குறார், பெருமானே உங்களுடைய திருவடிக்கு மலர் பறிப்பதற்கு மரத்தில் ஏறி பறிப்பதற்கு எப்போ? இருளில், பகல் இல்லை, இருளில் புலியினுடைய கண்கள் விரிவாக தெரியுங்கனால புலியினுடைய உடம்பை பெற்றார் என்பது கோயில் புராணத்தில் நம்ம உமாபதி சிவம் சொல்கிறார். அப்போது இங்கே அதை சொல்கிறார், பொறு அரும் தவத்தோன்.
அதாவது ஒப்பற்ற தவத்தை உடையவன் புலிக்காலனாம். அவர் யார்? அருமுனி எந்தை, என்னுடைய தந்தை முனிவராகிய அவர் அர்ச்சித்து உள்ளது, அவர் வழிபாடு செய்து பூசனை செய்த திருத்தலம். நீங்கள் புலிக்கால் முனிவரை பார்த்துருப்பீங்க அந்த படத்தில், நடராஜ பெருமானுடைய தில்லை படத்தில் தான் அது பெரும்பாலும் இருக்கும், எல்லா படத்துலையும் இருக்காது. ஒரு பக்கம் கால் பாம்பு வால் மாதிரி இருக்கும், அவர் பதஞ்சலி முனிவர். இன்னொருத்தர் புலிக்கால், கால் புலிக்காலாக இருக்கக்கூடிய முனிவர். ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் நிற்பாங்க. இந்த வடிவம் இல்லாமல் நடராஜர் படம் அந்த தில்லை படம் இருக்கவே இருக்காது. மற்ற திருக்கோயிலில் இந்த உருவம் இருக்காது, தில்லையில் இந்த ரெண்டு பேருக்கு உருவம் இருக்குது. அதனால் புலிக்கால் முனிவர் அர்ச்சித்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தை வழிபாடு செய்திருக்கக்கூடிய திருத்தலம். அந்த திருத்தலத்துக்கு என்ன பெயர்? பெருமை சேர் பெரும்பற்ற புலியூர். பெரும்பற்று, இறைவனை பற்றுகின்ற பற்றுக்கு பேர் பெரும்பற்று. மற்றதை பற்றுவதற்கு பேர் என்ன பற்றுன்னு அவங்க பேர் வச்சுக்க வேண்டியதான், சரிங்களா? அதனால தான் வள்ளுவ பெருந்தகை பற்றுக பற்றற்றான் பற்றினை. நீங்கள் பற்றற்றானாக இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடியை பற்றினால் பற்று விடும். ஏன் பற்ற விடணும்? சரி, பற்றியே இருப்போமே, சரிங்களா? இப்போது குழந்தையிலிருந்து நம்மளுடைய கடைசி காலம் வரைக்கும் பற்றுகின்ற பற்று எல்லாத்தையும் ஒரே பற்று தான் பற்றுறோமா? பற்றுறதுன்னு நல்லன்னு வச்சுங்க. பற்றுவது என்னங்க? இப்போ என்ன பற்றுதல் என்னவே குறை இருக்குது? பற்றியே நேரம் பற்றியே இருக்க வேண்டியதானே, எதையும் விடாமல் நம்ம அனுபவிக்கிறதுக்கு தானே இந்த உலகம். அப்படின்னா குழந்தை பருவத்திலிருந்து கடைசி நாட்கள் வரைக்கும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அறிவு ஒன்றையே பற்றுகிறதா? 5 வயது பிராயம் வரைக்கும் 5 பிராயம் வரைக்கும் ஒரு பற்றாக இருக்குது, சரிங்களா? அந்த வயசில் வேறு எதையாவது கொடுத்தா பற்று பிடிக்கல. நீங்கள் இப்போ தங்கத்தையே போய் முன்னாடி பொம்மையாக உருட்டினீங்கன்னா கூட என்ன பண்ணாது அந்த குழந்தை? தங்க கிண்ணம் வச்சு விளையாடுன்னு சொன்னேன், உனக்காக தான் வாங்கி வச்சுருக்கேன்னா என்ன பண்ணும்? விளையாடுமா? அதுக்கு தெரிஞ்ச பொம்மை விளையாட்டு பொம்மை தான். விளையாட்டு பொம்மையை உருட்டி விளையாண்டுட்டு இருந்தால் விளையாடும் அந்த குழந்தைக்கு. 10 வயசில் போய் விளையாட்டு பொம்மையை கொடுத்து நீங்கள் 5 வயசில் எதாவது ரொம்ப பிடிச்சி விளையாடுன்னு சொன்னால் விளையாடுமா? போமா, வேறு வேலையை பார்த்துட்டு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி அது மூளையில் கிடக்கும். 10 வயதில் வேறு விருப்பம், 20 வயதில் வேறு விருப்பம், திருமணம் ஆயிடுத்து, அப்படி வயது மாறி விருப்பம் பற்று மாறிட்டே இருக்குது. ஆனால் இந்த பற்று ஏன் சிறு பற்றுன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஒரு குறுகிய காலத்தில் நம்ம அறிவில் இருந்துட்டு நீங்கிடும். இறைவனை பற்றுகிற பற்று என்னைக்கும் நம்மை விட்டு நீங்காத பற்றுங்கனால இதுக்கு பேர் என்னதுங்க? பெரும்பற்று, சரிங்களா? அதனால தான் பெரும்பற்ற புலியூர். அதனால் பெரும்பற்ற புலியூர் என்று ஒருமையாளர் வைப்பாம் பதி ஓங்குமால். எல்லாம் அந்த ஒருமையாளருங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றிய சிந்தை உடையவர்கள் அனைவரும் தங்களுடைய சேமிப்பாக கருதுகின்ற திருத்தலம் திருத்தில்லை. தில்லையை பற்றி ஏற்கனவே பெருமை பல சொல்லியிருக்கிறோம். தில்லைங்கிற வார்த்தை ரொம்ப உயர்ந்த வார்த்தை, சரிங்களா? ஏன்னா அதனால தான் மணிவாசக பெருமான் தில்லை எப்போ தோன்றியதுங்கிறது யாருக்குமே சுவடில்லைன்னு சொல்லுவார். தில்லை மூதூர் ஆடிய திருவடி. ஏன்னா ஒவ்வொரு திருத்தலங்களும் இந்த ஆண்டில் இந்த நூற்றாண்டில் இது வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி இருக்குது. ஆனால் தில்லைக்கு மட்டும் அந்த ஆராய்ச்சியே கிடையாது. அடுத்த பாடல். அத்திருப்பதியில் நமை ஆளுடை மெய்த்தவ கொடி காண விருப்புடன் அத்தன் நீடிய அம்பலத்து ஆடும் மற்று இத்திரம் பெறலாம் திசை எத்திசை. போன பாடலில் நடராஜ பெருமானுடைய பெருமையை சொன்னார், பெரும்பற்ற புலியூர் அப்படின்ட்டு. அதே அடுத்த பாடல், போன பாடல் சிவத்தன்மையை வெளிப்படுத்துவதாகவும், இந்த பாடல் சக்தித்தன்மையை வெளிப்படுத்துவதாக இருக்கக்கூடிய அதே தில்லை பற்றின சிறப்பு தான். தில்லை என்பது பல புராணங்களில் பேசப்படுது. நீங்கள் 1ஆம் திருமுறை முதல் திருமுறையிலேருந்து 12ஆம் திருமுறை வரைக்கும் தில்லையை பாடாத திருமுறையே கிடையாது. ஒவ்வொரு திருத்தலங்களும் ஒவ்வொரு திருத்தலத்தை பற்றி முதல் திருமுறை ஞானசம்பந்தர் மட்டும் பாடியிருப்பார், மற்ற 2 பேர் பாடியிருக்காமல் இருக்குவாங்க, 2 பேர் பாடி ஒருத்தர் பாடாமல் இருப்பாங்க. ஆனால் 12 திருமுறைகளில் இடம்பெற்ற திருப்பாடல் தில்லை என்று சொல்லக்கூடிய திருத்தலம். அது மட்டும் இல்லை, பல புராணங்களுக்கு மேம்பட்டதாக இருப்பது தில்லை. அதுதான் இங்கே சொல்கிறார். அந்த திருப்பதியில், திருப்பதிங்கிறது அந்த திருத்தலத்தில் நம்மை ஆளுடை மெய்த்தவ கொடி காண, அம்பிகை நம்மை ஆளுடை நாயகி மெய்த்தவ கொடி காண. ஒரு நுட்பம், நடராஜ பெருமானுடைய திருக்கூத்து யாருக்காக? கோயிலில் போனீங்கன்னா நடராஜர் உருவம் சரியாக வச்சுருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா கவனித்து பாருங்கள்.
நடராஜர் திருமேனி நோக்கி அம்பாள் சற்று திரும்பி அப்படி பார்த்த மாதிரி இருக்கும். நேரடியாக அப்படி ஒன்றுக்கு ஒன்று நேரடியாக வச்சுருந்தாங்கன்னா அது நம்ம அது காட்சிப்படுத்திருக்கான்னு அர்த்தம். ஆனால் சரியான ஆகம விதிப்படி எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நடராஜர் எப்படி இருக்காருன்னா அம்மா இப்படி இருக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த நடராஜருடைய கூத்து நமக்கானதல்ல. நடராஜருடைய கூத்தை நேரடியாக பார்க்குற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. தகுதி இல்லைன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆற்றலை அப்படியே பெறுகிற அளவுக்கு நம்ம இடத்துல அருள் இல்லை. மணிவாசக பெருமான் ரொம்ப அருமையாக சொல்லுவார், வழங்குகின்றாய்க்கு உன் அருளாரமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் விதியேன் வினையின்மையார். இறைவனுடைய அருளார்ந்த கருணை எப்படி இருக்குதுங்க, அப்படியே வாரி கொண்டு கொடுக்குறார். அவர் வாரி கொடுத்தாலும் நம்மளால் அள்ளி குடிக்க முடியுமா? எல்லாம் 5 பம்பு செட்டில் வந்துட்டு இருக்கிற தண்ணி, தாகம், பயங்கர தாகம், தலையை போய் விட்டிங்கன்னா எல்லாமே குடிக்க முடியும். அங்கே போய் கையில் வாங்கி குடிக்க முடியுமோ அவ்வளோதான் குடிக்க முடியும். இறைவன் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அருளை உடையவராக இருந்தாலும் நம்ம அறிவு எவ்வளோ பெற்று அனுபவிக்கணுமோ அவ்வளோதான் அனுபவிக்க முடியும். சில இதுக்கு குமரகுருவரை தான் ரொம்ப அருமையான சொல். ஏன் நடராஜ பெருமானை நோக்கி அம்பிகை நிற்கிறாங்கிறதுக்கு, அவன் தருகின்ற அருளை நேரடியாக நாம் பெற முடியாது, அம்பிகை வாங்கி தான் நம்மளுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்படி சாமி இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு அருமையான உதாரணம் காட்டுறார். அதாவது பச்சை குழந்தை அது நேரடியாக மருந்து சாப்பிட்டா அதனுடைய குடல் என்ன ஆயிரும், கெட்டு போயிடும். தாய் மருந்து உண்டு பிள்ளைக்கு தன்னுடைய பாலின் வழியாக அந்த மருந்தை கொடுப்பா. இது அந்த கால வழக்கம். இந்த கால வழக்கம்லாம் இல்லை. இந்த கால வழக்கமும் நேரடியாக குழந்தைக்கே மருந்து செலுத்துகிற வழக்கம் வந்துருச்சு. நான் பழைய காலத்தில் தாய் மருந்து உண்டு குழந்தைக்கு உணவின் வழியாக மருந்தை செலுத்துகிற வழக்கம் இருந்தது. அதுபோல் இறைவனுடைய திருவருளை இறைவன் நேரடியாக நமக்கு கொடுத்தா நாம் பெற முடியாததுக்காக அங்கே சொல்கிறார், அம்பலத்து அத்தன் விருப்புடன் அத்தன் அம்பலத்து ஆடும். பாருங்கள், அத்திருத்தலத்தில் நமை ஆளுடை மெய்த்தவக்கொடி காண விருப்புடன் அத்தன் நீடிய அம்பலத்து ஆடும். சாமி விருப்புடன் ஆடுகிறார். என்ன விருப்பம்? சாமிக்கே விருப்பமே கிடையாது. வேண்டுதல் வேண்டாமல் இலான் தானே. என்ன விருப்பம்னு கேட்டிங்கன்னா, அவன் நடத்துகின்ற கூத்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஐந்தொழில் செய்வது. அந்த ஐந்தொழில் செய்கிறத அவருக்காக செய்கிறத ஒவ்வொரு உயிரும் அவருடைய அருளை பெற்று அதை அனுபவிக்கணுங்கிறதுக்காக அந்த ஐந்தொழில் செய்கிறார். சரிங்களா? நடராஜ பெருமானுடைய கூத்தருடைய வடிவமே என்னதுங்க, ஐந்தொழில் குறிப்பு தான். உடுக்க ஏந்திய கரம் படைத்தல், நெருப்பேந்திய கரம் அழித்தல், ஊன்றிய திருவடி மறைத்தல், தூக்கிய திருவடி அருளல் அப்படின்னு ஒவ்வொரு திருக்கரமே ஐந்தொழிலை சொல்லுவது தான். சில 5 கரம் 5 இடத்த 5 தொழிலாக சொல்லப்படும். நீ அதில் உண்மை விளக்கம் படிச்சின்னா அதில் விரிவாக சாமி கொடுத்துருக்கிறார். எனவே இங்கே அப்படி எல்லாம் அம்பல கூத்தன் ஆடுகின்ற கூத்தை அம்பிகை கண்டு நமக்கு அருளுகின்ற அப்படிப்பட்ட திறத்தை பெறுகின்ற திசை இந்த தென் திசை ஆகும். பூதம் யாவையின் உள்ளளற்போதென வேத மூலம் வெளிப்படும் மேதினிக்கு காதல் மங்கை இதய கமலமாம் மாதுர்பாகனார் ஆரூர் மலர்ந்ததால். நீ அடுத்த திருத்தலம் திருத்தில்லையை சொன்னார். இந்த திருத்தில்லை என்பது தென் திசையில் இருக்குது. அதே மாதிரி நீ அடுத்த திருத்தலம் திருவாரூர். திருவாரூரும் தமிழகத்தில் தான் இருக்குது. இந்த திருவாரூருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, திரு ஆர் ஊர் பேரை பிடிச்சிங்கன்னா திரு ஆர் ஊர். திரு செல்வம், ஆர் நிறைந்திருப்பது, செல்வம் நிறைந்திருக்கக்கூடிய ஊர். செல்வம்னா நமக்கு என்ன செல்வம் தோணும்? சட்டப்பையில் இருக்கிற செல்வத்தை நினச்சிட்ருப்போம். அந்த செல்வம் அங்கே தான் அதிகமாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்ருப்போம். அந்த செல்வம் இருக்கிற ஊர் அல்ல, அருட்செல்வம். அதுதான் உண்மையான செல்வம். அது காலப்போக்கில் அறிவில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த செல்வம் இல்லைன்னா யாரும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு இந்த செல்வம் தான் பெருசாக பேசுகிறோம். ஆனால் வள்ளுவர் அருட்செல்வம் செல்வத்துட்செல்வம், அருட்செல்வம் செல்வத்துட்செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அருட்செல்வம் தான் இருக்கிறதுலே உயர்ந்த செல்வம். பொருட்செல்வம் சொல்லக்கூடிய இந்த பணம் யாருக்கிட்ட வேணால் இருக்குங்கிறார். அவர் ஏன் அந்த கருத்தை சொன்னார்னு பரிமையாளர் சொல்லும்போது, அருட்செல்வம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்காது. எல்லாத்துக்கிட்டையும் அருட்செல்வம் தங்குமா? எல்லாத்தையும் தான். ஆனால் பணம் செல்வம்
யார்கிட்ட உங்கள்கிட்ட போக மாட்டேன் எங்கிட்ட போக மாட்டேன் அடம் பிடிக்குமா? அது சொல்லாது, எல்லாத்துக்கிட்டையும் போகும் பொருட்செல்வம். ஆனால் அருட்செல்வம் உரியவரிடத்தில் தான் தங்குங்கிறதுக்கு அருட்செல்வம் செல்வத்துட்செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள அப்படின்னார். பூரியார்னா கீழ்மைப்பட்டவரிடத்துல இருக்கும். சரிங்களா? அதான் சொல்கிறார் இங்கே, பூதம் யாவையின் உள்ளளற்போதென. பூதம் அப்படின்னு என்னதுங்க? ஐம்பெரும்போதம். ஐம்பெரும்போதம் என்று சொல்லக்கூடிய எல்லாம், அதாவது எல்லா ஆன்மாக்களின் உள்ளே இருந்து மலரும் இதய கமலம் போல. இந்த பாடல் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஆன்மாக்கள் உயிர்களாகிய நமக்கு உடம்புல எது இதய கமலம், இதயம்னு ஒன்று இருக்குது. அந்த இதய கமலம் போல பூமிங்கிற உடம்புக்கு திருவாரூர் இதயம். சொல்ல வந்த கருத்து அதுதான். ஆன்மாக்களை பூதம்னு சொல்கிறார். பூதம் யாவையின் உள்ளளற்போதென, ஆன்மாக்களுக்குடைய உள்ளே இருந்து மலர்கின்ற இதய கமலம் போல வேத மூலம் வெளிப்படும் மேதினி. வேத மூலம் என்று, வேதத்தினுடைய மூலம் எது? சிவம். சிவம் வெளிப்புகின்ற பூமி. இந்த பூமி மேதினிக்கு காதல் மங்கை இதய கமலமாம். காதல் மங்கையினுடைய இதய கமலமாக இருப்பது மாதோர் பாகனார் ஆரூர் மலர்ந்ததா திருவாரூர். திருவாரூரை படிக்கணும் அப்படின்னா நிறைய திருவாரூர் புராணத்தை படிக்கணும். திருவாரூர் நான் ஒரே வார்த்தையில் திரு ஆரூருன்ட்டேன். சரிங்களா? திருமகள் திருமாலை வேண்டி பெற்ற இடம் திருவாரூர். அதுக்கு அப்படி திருவாரூருங்கிற பேருக்கு அது ஒரு காரணம். மகாலட்சுமி திருமகள், திருமாலை வேண்டி பெற்ற இடம், தவமிருந்து பெற்ற இடம் திருவாரூர். இப்படி திருவாரூருக்கு பழமையான செய்திகள் நிறைய இருக்குது. அதனால தான் 3 கண் இறைவனுக்கு சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒன்று திருவாரூர், இன்னொன்று காஞ்சிபுரம், இன்னொன்று தில்லை. புரியுங்களா? இந்த 3ம் புருவநாத்து தில்லை, வடக்கண் திருவாரூர், இடக்கண் காஞ்சிபுரம், இப்படி 3 சொல்லப்படும். அப்படிப்பட்ட திருவாரூருடைய பெருமையை நிறையா நீங்கள் நீலூர் பலன் ஒரு புத்தகம் இருக்குது, அதில் படிக்கலாம். திருவாரூரை பற்றி நம்மளுடைய அப்பர் சுவாமிகள் ஒரு பதிகமே பாடியிருக்கிறார். திருவாரூர் சிறப்பு நிறையா பதிகம் பாடியிருக்கிறார். திருவாரூர் என்ன சிறப்பு அப்படிங்கிறது ஒரு தனி பதிகம். சரிங்களா? அந்த திருவாரூர் எப்போ தோன்றியது தெரியலையே அப்படின்னு 10 பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு. திசை தோன்றுவதற்கு முன்னாடி தோன்றுச்சா, திசை எட்டும் புலன்கள் எட்டும் போதம் அப்படின்னு 10 பாட்டில், ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு திசையும் தோன்றுவதற்கு முன்னால் இந்த திருவாரூர் தோன்றுச்சா, இல்லை திசை தோன்றிய பிறகு திருவாரூர் தோன்றுச்சா தெரியல. அப்படின்னு ஒவ்வொரு பாட்டிலையும் அந்த பாடலுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, திருவாரூர் ரொம்ப பழமையானது. சரிங்களா? அப்போது திருவாரூருடைய நீங்கள் திருவாரூர் தான் நீங்கள் திருக்கோயில், நீங்கள் சாயரச்ச 6 மணிக்கு தேவர்கள் வந்து பூசணை செய்யக்கூடிய திருத்தலம். இல்லை, அப்படி திருவாரூருக்கு நிறைய சிறப்புகள் இருக்கக்கூடிய திருத்தலம். அந்த திருவாரூரும் தென் திசையில் உள்ளது அப்படின்னு காட்டுறார். நீ அடுத்தது, எம்பிராட்டி இவ்வேல் உலகு ஈன்றவள் தம்பிரானை தம்பிரானை தனித்தவத்தால் எய்தி கம்பை ஆற்றில் வழிபடு காஞ்சி என்று உம்பர் போற்றும் பதியும் உடையது. நீ அடுத்தது காஞ்சிபுரம் கச்சி ஏகம்பம். அந்த அருமையான ஒரு சிறப்பை சொல்கிறார். அம்பிகை இறைவனை பூமியில் வந்து பூசனை செய்த திருத்தலம் காஞ்சிபுரம். இது உள்ளுக்குள்ளே திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய வரலாறு பார்க்க இருக்கிறோம். அந்த வரலாற்றில் தொண்டை நாடு காஞ்சிபுரம், அந்த காஞ்சிபுரத்தில் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் வந்தார்னு சொல்லுவார். பாடல் மொத்தம் 140 பாடல் ஏறத்தாழ புராணம். இந்த புராணம் 140 பாடலில் 20 பாடல் தான் நாயனாரை பற்றி, 120 பாடல் தொண்டை நாட்டோடைய சிறப்பும் காஞ்சிபுரத்தோடைய சிறப்பு. ஏன் அதை இங்கே சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, காஞ்சிபுரத்தோட சிறப்பு சொல்கிறார். நீங்கள் சென்னிமலை ஊர் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஊரோடைய சிறப்பை சொல்லணும், எதை சொல்ல ஆரம்பிப்பீங்க? என்னங்க ஐயா? அங்கே சென்னிமலை ஆண்டவரை சொல்லணும், முருகப்பெருமானை சொல்லணும். இந்த ஊருக்கு சிறப்புன்னா என்ன சொல்லணும்? சென்னிமலை ஆண்டவரை சொல்லிட்டு தான் அடுத்த சிறப்பு இந்த ஊரில் இருக்கக்கூடிய தொழில், இந்த ஊரில் இருக்கக்கூடிய மற்றதெல்லாம் நிகழ்ச்சியெல்லாம் சொல்லுற வழக்கம். அந்த மாதிரி காஞ்சிபுரத்தோடைய சிறப்பு நிறையா சொல்ல வந்த சேக்கிழார் பெருந்தகை எதை சொல்லி தொடங்குறாருன்னு கேட்டிங்கன்னா, அம்பாள் வந்து பூமியில் வந்து பூசனை செய்த திருத்தலம் காஞ்சிபுரம். இந்த பாட்டிலையும் அப்படிப்பட்ட சிறப்பு சொல்கிறார். எம்பிராட்டி உமையம்மை
ஏழு உலகு ஈன்றவள், ஏழு உலகத்திற்கும் படைத்ததனால் ஈன்றவள். நம்ம பெத்த தாய் அப்படின்னா யாருங்க? அம்பிகை. எங்க அவங்க வயிற்றுலேயே பிறந்தோம்னா அப்படி அர்த்தம் இல்லை. இந்த உலகத்தை படைத்தவளுங்கனால அப்படிங்கிறனால அவர் என்னங்க? தாய். சரிங்களா? இதப்போ நீங்கள் அபிராமி அந்தாதி படிச்சிருப்பீங்க. பூத்தவளே. பூத்தவள்லாம் என்னதுங்க? இந்த புவனத்தை பூக்க வைத்தவள், படைத்தவள். அதான் என்னதுங்க? பூத்தவளே. புவனம் 14ஐயும் பூத்த வண்ணம் காத்தவள். படைச்சிட்டாங்க, படைத்த வண்ணம் காத்தவள். அதான் பூத்த வண்ணம் காத்தல் என்னதுங்க? படைத்த வண்ணம் காத்தவளே. காத்து பின் கரந்தல். கரத்தல் என்னங்க? மறைத்தவளே. படைத்தல், காத்தல், மறைத்தல், பின் அருளல். அந்த பாடலை படிச்சிங்கன்னா 5 தொழில் இருக்கும். பூத்தவளே, புவனம் 14ஐயும் பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கறந்தவளே, கரை கண்டவனுக்கு மூத்தவளே, என்று மூவா மூந்தற்கு இளையவளே, மாத்தவளே, உன்னையன்றி மற்றோ தெய்வம் மந்திப்பதே. கரை கண்டனுக்கு மூத்தவளே அப்படிங்கிறது அம்பிகை வந்து அம்மாவுக்கு, அதாவது இறைவனுக்கு அக்காவா, அதே தங்கச்சியா, அதே மனைவியா, எல்லா நிலையிலையும் அம்பிகை வருவா. எப்படி வருவான்னு கேட்டிங்கன்னா சைவ சித்தாந்தம் படிச்சிருக்கணும். புரியல? அது தத்துவத்தில் நாதம் விந்துங்கிற சக்தியில் இருக்கும்போது மனைவியா, நாதத்திலேருந்து விந்து தோன்றுச்சுன்னு சொல்லும்போது அங்கே சக்தியாக விந்து, நாதம் விந்துவாக வரக்கூடிய சக்தி அவளுக்கு மகள், இறைவனுக்கு இறைவிக்கு மகள் அப்படின்னு தொடர்பு. அங்கே திருமாலுக்கு தங்கச்சியே அப்படின்லாம் சொல்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா தத்துவத்தின் காரணமாக சொல்லப்படுகிற பெயர். புரியுங்களா? அதெல்லாம் நீங்கள் சைவ விரிவாக படித்து கொள்ளணும். இங்கே எம்பிராட்டி உலகை ஏழையும் ஆன்மாக்களையும் படைத்த காரணத்தினால் பெற்றவளாகிய காமாட்சி அம்மை தம்பிரானை தனித்தவத்தால் எய்தி. தம்பிரான் சிவபெருமான ஒப்பற்ற தவம். நீங்கள் தவம்னு என்னென்னு கேட்டிங்கன்னா அம்பாள் வந்து பூசை செய்யணுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். திருக்கைலாயத்தில் நந்தியம் பெருமானுக்கு உபதேசம் நடந்துகிட்ருக்குது, ஆகமத்தினுடைய உபதேசம். இந்த அருகாமையிலேருந்து அம்மா கேட்டுட்ருக்குறாங்க. உபதேசத்தை கேட்ட மாத்திரத்தில் அம்பாள் இறைவன்ட்டு கேட்ட விண்ணப்பம் என்ன கேட்டிங்கன்னா, நான் உங்களை பூசணை செய்ய வேண்டும். உள்ள புராணத்தில் சொல்ல போகிறார். எண்ணில் ஆகமம் ஏம்பி இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசணை என உரைத்தருள அண்ணலை அர்ச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து. சாமி உபதேசம் பண்ணோன்னே பூசை பண்ணணும்னு கேட்டாங்க. நீ எனக்கு போய் பூசை, சாமி என்ன பண்ணியிருக்கலாம்? நீ ஏமா பூசை பண்ணணும்? நீ எதுக்குமா பூசை பண்ணணும்? தவம் வரம் வேண்டுங்கிறது தானே பூசை பண்ணணும். நீ ஏன் பூசை பண்ணணும்னு கேட்டிருக்கலாம்ல. ஆனால் சாமி அப்படி சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு கேட்டால் அம்பாள் வந்து கீழே பூசனை செஞ்சு காட்டினா தான் நாம் பூசனை செய்ய முடியுங்கிறதுக்காக அம்மா என்ன பண்ணாங்க? கீழே அனுப்பிச்சார். கீழே வந்து ஒரு திருவிளையாடத்தினா கம்பை ஆற்றங்கரையில் வெள்ளம் வந்தது. சாமி போய் வெள்ளத்தை பார்த்தோன்னே அம்பாள் பயந்துட்டு என்ன பண்ணாங்க? சாமி கரைஞ்சி போயிடுவாரோ, நேராக போய் சிவலிங்க திருமேனி கட்டி பிடிச்சாங்க. இதுதான் தனித்தவத்தால் எய்தி. பாருங்கள், தனித்தவத்தால் எய்தி கம்பையாற்றில் வழிபட்டால். கம்பையாற்றுங்கிறது ஏகாம்பரம். ஏகம்பரம் என்று சொல்லக்கூடிய கச்சி ஏகம்பத்தில் வழிபாடு செய்து காஞ்சி என்று, அந்த திருத்தலத்துக்கு பெயர் காஞ்சி என்று, உம்பர் போற்றும் பதியும் உடைய தேவர்களும் மேலானவர்களும் போற்றுகின்ற திருத்தலமும் இத்தென் திசையில் உடையது தான். இது உபமன்ய முனிவர் தன்னுடைய சீடர்களுக்கு தென் திசையினுடைய பெருமையை சொல்லி வருவது. நங்கள் நாதனாம் நந்தி தவம் செய்து பொங்கு நீடருள் எய்தி பொற்பது கங்கை வேணி மலர கனல் மலர் செங்கையாளர் ஐயாரும் திகழ்வது. இனி அடுத்தது திரு ஐயார். திரு ஐயாறு என்று சொல்லக்கூடிய திருத்தலமும் இந்த தென் திசையில் இருக்குது. இந்த திருவையாருக்கு என்னங்க பெருமை அப்படின்னு கேட்டால், நந்தியம்பெருமான் திரு அவதாரம் செய்த திருத்தலம். நந்தியம்பெருமான் இறைவனுடைய முதல் சீடர், நமக்கு முதல் குரு. இறைவனுக்கு முதல் சீடர் நந்தியம்பெருமான் ஸ்ரீகண்ட ருத்திரர், நமக்கு முதல் குரு நந்தியம்பெருமான். இந்த நந்தியம்பெருமான கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியை சொல்கிறேன்னு நினச்சக்கூடாது. அந்த படுத்திருக்கிற நந்தி அல்ல. இந்த நந்தி அதிகார நந்தி. பல கோயில் இருக்காது. சில கோயிலில் போனீங்கன்னா அவர் வெளியே உள்ள சாமியோட சன்னதிக்கு உள்ளே போகும்போதே இந்த ஓரத்தில் ஏதாவது ஒரு ஓரத்தில் வைத்திருப்பார்கள். திருவையாறில் வலது பக்கத்தில் உள்ள சாமியோட சன்னதிக்கு போகும்போதே வலது பக்கத்தில் அதிகார நந்தி நிற்பார். புரியுங்களா? இந்த நந்தி சாமி காளை வாகனம், சாமியை தாங்கக்கூடிய இடபம்.
புரியுங்களா? இது அது வேறு. அதிகார நந்திங்கிறது வேறு. நம்ம முதலே பார்த்தோம், திருமலை சிறப்பில் அதிகார நந்தி பற்றி பார்த்தோம். அந்த அதிகார நந்தி ஆகிய சிலாதர முனிவருடைய திருமகனார். சிலாதர முனிவருக்கு அவதாரமே அவர் தவம் செய்ததனால் கருவுற்று பிறக்காமல் தோன்றியவர் நந்தியம்பெருமான். இந்த நந்தியம்பெருமான் ஒரு தாயினுடைய கருவில் பிறந்தவர் இல்லை, நான் சாமி திருவருளால் தோன்றியவர். அதான் சொல்கிறார், நங்கள் நாதனாம். நங்கள் நாதனாங்க நம் குருமரபிற்கெல்லாம் முதற் குரு. அதனால் நங்கள் நாதனாம் நந்தி தவம் செய்து பொங்கு நீடருள் எய்திய பொற்பது. இன்றைக்கும் நந்தியம்பெருமான் அந்த திருத்தலத்தில் தவம் செய்துட்டுருக்கிறாங்கிறதுக்காகத்தான் முதல் பிரகாரத்தை யாரையும் சுத்தப்பட மாட்டாங்க. திருவையாறுக்குள்ளே போனீங்கன்னா சாமியோடைய முதல் பிரகாரத்தில் யாருக்கும் வலம் வர்றதுக்கு இடம் கிடையாது. வெளிப்பிரகாரத்தில் தான் வலம் வரணும். முதல் பிரகாரத்தில் நந்தியம்பெருமான் இன்றும் தவம் செய்து கொண்டிருக்கிறாருங்கிற காரணத்தினால அதை வச்சு அப்படி வச்சுருக்கிறாங்க. இதான் சொல்கிறார், பொங்கு நீடு அருள் பெய்திய பொற்பது கங்கை வேணி மலர. கங்கை சடையில் மலரவும் கனல் கையில் மலரவும் மெய்மையாளருடைய ஐயாரும் திகழ்வது. செங்கையாளர் சிவபெருமானுடைய ஐயாறு. ஐயாறுன்னு 5 ஆறு ஓடக்கூடிய திருத்தலம். இன்றைக்கி வழக்கத்தில் இருக்கக்கூடிய 5 ஆறு வேறு, ஆனால் நூல்களில் சொல்லக்கூடிய 5 ஆறு வேறு. இன்றைக்கி வழக்கத்தில் சொல்லக்கூடிய 5 ஆறு வடவாறு, வெள்ளாறு, வெட்டாறு, குடமுருட்டி, காவிரி. இந்த 5ம் இன்றைக்கி இருக்குது திருத்தலத்தில். அதாவது நீங்கள் திருவையாறுக்கு போனீங்கன்னா இந்த 5 நதி சேர்ந்து வருகின்ற காட்சி. அது இப்போ நீங்கள் ஆடி மாதம் போனீங்கன்னா மிக அருமையான காட்சியாக இருக்கக்கூடிய காட்சி. அதுவும் ஆடி அமாவாசைக்கு அப்பர் சுவாமிகளுடைய திருக்கைலாய காட்சின்னு சொல்லக்கூடிய அப்பர் சுவாமிகள் திருக்கைலாயத்திலேருந்து சாமியை கண்ட திருக்கைலாய காட்சி திருவையாற்றில் ஆடி அமாவாசை அன்றைக்கி ஆண்டுதோறும் நடக்கும். சரிங்களா? பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் வழிபாடு செய்யக்கூடிய அருமையான ஒரு நிகழ்வு. ஏன்னா இந்த வரலாற்று நிகழ்வுலாம் நடக்கும்போது அந்த அன்னைக்கு போய் நீங்கள் பார்க்கணும். காரைக்காலில் எம்பிராட்டி காரைக்கால் அம்மையாருக்கு மாங்கனி திருவிழா, அதிபத்தருக்கு கடலில் மீன் விடுகின்ற திருவிழா, கரூரில் புகழ்ச்சோழ மன்னர் எரிபத்த நாயனாருடைய பூக்குடலை விழா. இப்படி ஒவ்வொரு திருத்தலத்துலேயும் அந்தந்த நாயன்மார்களுடைய சிறுத்தொண்ட நாயனார் செங்காட்டங்குடியில் அந்த பிள்ளைக்கறி சமைத்த வரலாறு, இது ஒரு விழா நடக்குது, வருஷம் வரும். இப்படி ஒவ்வொரு விழாவும் அந்தந்த திருத்தலத்தில் அந்த நட்சத்திரத்தில் நடக்கும். அப்படி அதுபோல் நம்மளுடைய திருவையாற்றில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி ஆடி அமாவாசை. அதில் ஐயாற்றில் திருக்கைலாய காட்சி. அப்படி அந்த திருக்கைலாய காட்சி விழா, அந்த திருக்கை ஐயாரும் தென் திசையில் உள்ளது. தேசமெல்லாம் விளக்கிய தென் திசை ஈசர் தோணிபுரத்துடன் எங்கனும் பூசணைக்கு பொருந்தும் இடம் பல பேசில் அத்திசை ஒவ்வா பிறதிசை. தேசமெல்லாம் விளக்கிய தென் திசை, உலகத்தில் எல்லா திசைக்கும் பெருமையை தரக்கூடிய இந்த தென் திசை, அதற்கு மணிமகுடமாக இருப்பது சீர்காழி என்று சொல்லக்கூடிய தோணிபுரம். அதாவது எல்லா உலகமும் ஒடுங்கினதுக்கப்புறம் இறைவன் வீற்றிருக்கக்கூடிய இடங்கிறனால அதுக்கு தோணிபுரம்னு பேர். சரிங்களா? அந்த கோயிலில் மட்டும்தான் இறைவன் 3 வடிவத்துலேயும் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கா பார்க்கலாம். கீழே சிவலிங்க திருமேனி, மேலே அம்மையப்பர் காட்சி, அதுக்கு மேலே சட்டைநாதர் என்று சொல்லக்கூடிய போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம் 3 திருமேனியும் தாங்கி உருவம், அருவம், அருவுருவம் என்று சொல்லக்கூடிய எல்லா மேனி காட்சியும் அந்த திருக்கோயிலில் அமைந்திருப்பது திருத்தோணிபுரம் என்று சொல்ல 12 திருப்பெயர்களுடைய சீர்காழி. அப்படிப்பட்ட பெயர்களை எல்லாம் உடைய தலங்களை எல்லாம் உடைய இந்த தென் திசைக்கு வேறு எந்த திசையை பெருமை பேச முடியும்னு சொல்லி அந்த திசையினுடைய பெருமை இந்த பாடலோடு நிறைவு செய்கிறார். இனி என்று மாமுனிவன் தொண்டர் செய்கையை அன்று சொன்னபடியால் அடியவர் தொன்று சீர் திருத்தொண்ட தொகை விரிவு இன்று என் ஆதரவால் இங்கு இயம்புகேன். இதோட அந்த திசையினுடைய பெருமையெல்லாம் சொல்லி முடித்த முனிவர், அதாவது உபோனிய முனிவர், அந்த முனிவன் சொன்னபடி சேக்கிழார் பெருமான் எப்படி முடிக்கிறார் இந்த புராணத்தை, அதாவது திருமலை சருக்கத்தில் இருக்கக்கூடிய திருமலை சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, இவ்வாறு வன்தொண்டராகிய நம்பி ஆரூரர் தென் திசைக்கு சென்று வருகிறார். அப்படி தென் திசையினுடைய பெருமை என்ன அப்படின்னு இந்த முனிவர்களுடைய தொண்டர்கள்லாம் சீடர்கள்லாம் கேட்டபோது
திசையினுடைய பெருமையெல்லாம் சொல்லிய உபமன்ய முனிவர் அதான் என்று மாமுனி வன்தொண்டர் செய்கை அன்று சொன்னபடியால். இப்போ நல்லா கவனிச்சுக்குங்க, இதோட திசையினுடைய பெருமையை தான் முடிச்சிருக்கிறார். அதுலேருந்து என்ன சொல்லுவார், வரிசையாக ஒவ்வொரு சிறப்பாக சொல்ல போகிறார். யார்? உபமன்ய முனிவர் திருமலை சிறப்பை சொல்லிவிட்டு நாட்டு சிறப்பு ஆகிய சோழ நாட்டினுடைய பெருமையும் நகர சிறப்பாகிய திருவாரூர் பெருமையும் அதெல்லாம் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி அன்றைக்கி சொன்னார் இல்லையா, அந்த சொன்ன செய்தியை நான் இன்று யாருடைய ஆதரவால் என்று மாமுனி வன்தொண்டர் செய்கை அன்று சொன்னபடியால். அன்று பல யுகங்களுக்கு முன்னால் திருக்கைலாயத்தில் எப்படி சொன்னாரோ அந்த படியால் அடியவர் தொன்று சீர், அடியார்களுடைய பழமையான சிறப்பை சீரை திருத்தொண்ட தொகையில் எப்படி சொல்லியிருக்கிறாரோ அதை விரித்து இன்று என் ஆதரவால் இங்கு ஏம்புகிறேன். சேக்கிழார் பெருமான் அதோட முடிச்சிட்டார். யார்? உபமன்ய முனிவர் சொன்ன செய்தியை அவரோட முடிச்சுட்டு இனி அந்த திருத்தொண்ட தொகையில் எப்படி 63 பெருமையை சொல்லியிருக்குதோ அந்த பெருமையை இன்று என்னுடைய ஆசையின் காரணமாக நான் விரித்து சொல்கிறேன் அப்படிங்கிறார். மற்று இதற்கு பதிகம் வன்தொண்டர் தாம் புற்றிடத்து எம்புராணர் அருளினால் சொற்றமை திருத்தொண்ட தொகையென பெற்ற நல் பதிகம் தொழப்பெற்றதால். சரி, அப்படி இந்த பெரிய புராணத்தை நீங்கள் சொல்கிறீங்களே, இந்த பெரிய புராணத்தை சொல்கிறதுக்கு என்ன உங்களுக்கு மூலமாக இருக்குதுன்னு கேட்டால், நான் திருத்தொண்ட தொகையை நாள்தோறும் வணங்கினேன், திருத்தொண்ட தொகையை தினந்தோறும் சொன்னேன், திருத்தொண்ட தொகையை தினந்தோறும் வணங்கி வழிபாடு செய்தேன். அதன் துணை காரணமாக நான் இன்று இந்த பெரிய புராணங்கிற நூலை சொல்ல முற்படுகிறேன். ஒரு கேள்வி, ஏங்க திருத்தொண்ட புராணம் இவ்வளோ பெருமையுடையன்னு சொல்கிறீங்களே, இந்த திருத்தொண்ட புராணத்தை உபமன்ய முனிவர் கைலாயத்தில் சொல்லியிருக்கிறாரு, இன்றைக்கி நீங்கள் இந்த திருத்தொண்ட புராணத்தை நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால், நம்பியாரூர் பாடிய திருத்தொண்ட தொகையை நாள்தோறும் வணங்கினேன், நாள்தோறும் வழிபாடு செஞ்சேன், அதனால் இந்த பெரிய புராணங்கிற நூலை நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் கவனித்து பார்த்துங்க, பெரிய புராணம் படிக்கணும்னா திருத்தொண்ட தொகை நமக்கு என்ன ஆயிருக்கணும், கண்டிப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னால் பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவர்களுக்கு 1ஆம் வகுப்பில் முதல் பயிற்சி என்னதுங்க, வாய்ப்பாடு சொல்லு. வாய்ப்பாடு நல்லா சொல்லி ஒப்பிச்சு வச்சுக்கணும். அப்போ அதுபோல் திருத்தொண்ட தொகை படித்து நீங்கள் தினந்தோறும் நல்லா படிச்சிங்கன்னா பெரிய புராணம் கேட்க படிக்க இனிமையாக புரியும், நல்ல சுவையாக இருக்கும். அதான் இங்கே சொல்கிறார், மற்ற இதற்கு பதிகம். எதுக்கு? இந்த பெரிய புராணம் சொல்லக்கூடிய திருத்தொண்டர் புராணத்திற்கு வன்தொண்டர் தாம் புற்றிடத்தியம் புராணர் அருளினால். வன்தொண்டர் நம்பி ஆரூரர், அவர் புற்றிடங்கொண்டநாதராய திருவாரூரில் இருக்கக்கூடிய பெருமானினுடைய அருளினால் சொற்ற மெய் திருத்தொண்ட தொகை, இந்த மெய் திருத்தொண்ட தொகையை பெற்ற நல்பதிகத்தை நாளும் தொழப்பெற்றதால் திருத்தொண்ட தொகையை நாளும் வணங்கினேன், அதனால் பெரிய புராணம்ங்கிற இந்த நூலை செய்வதற்கு துணிந்தேன் அப்படின்னு காட்டுறார். அந்த மெய்ப்பதிகத்து அடியார்களை நந்தன் நாதனான் நம்பியாண்டார் நம்பி புந்தியார புகன்ற வகையினால் வந்தவாறு வளாமல் இயம்புவாம். அந்த திருத்தொண்ட தொகையில் சொல்லப்பட்ட அடியார்களுடைய பெருமைகளை 10ஆம் நூற்றாண்டில் நம்பியாண்டார் நம்பிகள் கொஞ்சம் விரித்து தர்றார். ஒவ்வொரு பாடல், ஒரு வரிக்கு ஒரு பாட்டு, ஒரு நாயன்மாருக்கு ஒரு பாடல் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 100 பாடல் பாடியிருக்கிறார். அந்த திருப்பதிகத்தையும் துணையாக கொள்கிறேன். அப்போது பெரிய புராணம் விரிநூல், முதல் நூல் திருத்தொண்ட தொகை, வழிநூல் நம்பியாண்டார் நம்பிகளுடைய திருத்தொண்டர் திரு அந்தாதி, விரிநூல் திருத்தொண்டர் புராணம். நாம் இப்போது உள்ள புராணத்துக்கு போனோம்னா எப்படி படிப்போன்னு கேட்டிங்கன்னா, தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் இது தொகை. வகை நூல் திருத்தொண்டர் அந்தாதியிலேருந்து ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க, அதை படித்து அதுக்கப்புறம் விரி என்று சொல்லக்கூடிய பெரிய புராணத்தில் எத்தனை பாட்டு இருக்குது, வரலாறு எப்படி சொல்லியிருக்கிறாருன்னு படிக்க போகிறோம். இதுதான் வழி. ஏன்னா பெரிய புராணத்தை எப்படி படிக்கணும் முறை அப்படின்னு கேட்டால் இப்படி தான் முறை என்பதை சேக்கிழார் பெருமான் வழி நடத்துகிறார். அதான் இந்த நமக்கு 39வது பாடலில் காட்டுறார். இனி 40வது பாடலில் உலகம் முய்யவும் சைவம் நின்று ஓங்கவும்
அழகில் சீர் நம்பி ஆரூரர் பாடிய நிலவும் தொண்டர்தம் கூட்டம் நிறைந்து உரை குலவு தன்புனல் நாட்டணி கூறுவாம். நாட்டு சிறப்பு அடுத்து தான் நான் சொல்ல போகிறேன். அந்த நாட்டு சிறப்பு சொல்லக்கு முன்னாடி நம்பியாரூருடைய பெருமை என்ன அப்படின்னு கேட்டால், இந்த திருத்தொண்ட தொகையினுடைய பெருமை என்னன்னு கேட்டால், திருத்தொண்டர் புராணத்துடைய பெருமை என்னன்னு கேட்டால், சைவம் நின்று ஓங்கவும் உலகம் உய்யவும். உலகம் என்கிறது இங்கே என்னதுங்க? உயிர்கள். உலகங்கிறது சடப்பொருளாகிய உலகம் இல்லை. சடப்பொருளாகிய உலகம் எங்கே உய்ய போகுது? அது என்றைக்கு அப்படியே தான் இருக்கும். உலகம் என்பது உயிர்களை குறித்தது. உலகம் உய்யவும், உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் உய்யும் பொருட்டும் சைவம் நின்று ஓங்கவும், சைவ சமயம் நிலைத்து விளங்கவும் அழகில் சீர் நம்பி ஆரூரர் பாடிய, அழகில்லாத பெருமையுடைய நம்பி ஆரூர் பெருமான் பாடிய நிலவு தொண்டர்தம் கூட்டம். நம்பியாரூர் திருத்தொண்ட தொகையை அடியார் கூட்டத்தை பார்த்தோம் பாடுறார். அந்த திருக்கூட்டம் இருக்கக்கூடிய இடம் எங்கேங்க? திருவாரூர் புட்டிடங்கொண்டநாதருடைய தேவாசிரிய காவன். அந்த நாடு சோழ நாடு. அந்த சோழ நாட்டினுடைய பெருமையை நான் சொல்ல போகிறேன். நிலவு தொண்டர்தம் கூட்டம் நிறைந்து உரை குலவு தன்புணல் நாட்டணி கூறுவான். நிலவு தொண்டர் கூட்டம், தொண்டர்கள் நிறைந்திருக்கக்கூடிய தேவாசிரி காவனமாகிய அந்த கூட்டம் நிறைந்து உரையக்கூடிய குலவு அமர்ந்திருக்கக்கூடிய தன்புணல் நாட்டணி சோழ நாடு என்ன சிறப்புடையது? குளிர்ந்த பொன்னியை சிறப்பாக உடைய, காவிரியை சிறப்பாக உடையது. அந்த நாட்டினுடைய அழகை சொல்லப்போகிறேன் என்று திருமலை சிறப்பை இந்த 40வது பாடலோடு நிறைவு செய்கிறார். அடுத்தது திருநாட்டு சிறப்பு, சோழ நாட்டினுடைய சிறப்பை சொல்ல முற்படுகிறார். நாமும் இந்த திருமலை சிறப்போடு இன்றைய சிந்தனை நிறைவு செய்து வரும் வகுப்பில் திருநாட்டு சிறப்பை சிந்திக்கலாம் என்று இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மந்துளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வளாது பேக மலிபலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஆரூர் அமர்ந்தரசே போற்றி. சிறார் திருவையாரா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அருள் தரும் விசாலாட்சி அம்மையாருடனாய காசி விஸ்வநாத பெருமான் திருவடிகள் நால்வர் பொற்றால் நம் உயிர் துணையே அருவான் உம்மை நாயன்மார் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் தேவச்சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி. சென்னிமலை ஆண்டவருக்கு அரோகரா.